பிரம்மஞானம் வந்து நம்பளுடைய ஸ்கை குழுமம் சார்ந்த ஒரு பயிற்சி மற்றும் நம்ப விஷன் ஆழியார் ஸ்கையுடைய ஒரு பயிற்சி வகுப்புகளில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. நீங்க அனைவருமே வந்து பிரம்மஞானம் முடிச்சிருப்பீங்க. பட் இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து பிரம்மஞானம்னா என்ன அப்படின்றது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக இப்போ ஒரு 2024 லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பிரம்மஞானத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் வீட்லேயே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி யாராக இருக்காங்கன்னா, இது என்ன இது, இதில் வந்து எந்த விதமான ஒரு அறிவியலும் இல்லையே, இதில் சயின்ஸே இல்லையே, இதில் ஒரு எவிடன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பிரம்மஞானத்தை வந்து எப்படி அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியுன்றதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வந்து பிரம்மஞானம்னா என்னன்னு ஒரு பேசிக் பார்த்துட்டு, அதுக்கு அறிவியல் பின்னணி என்ன இருக்குது, அது எப்படி நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், இதனால் வர பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, பை சான்ஸ் இதை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இல்லை இது வந்து இந்த ஒரு குறை இருக்குது, இதில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இஸ்லாமிக் மதம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி மதம் இருக்குது, ஜுடைசம் மதம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மதத்தை எப்படி நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு நம்பிக்கை தான். இதில் எந்த விதமான ஒரு பேருண்மை அல்லது இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு லாபம் தருமே தவிர, எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்பிக்கையாக பண்ணோம்னா லாபம் வரும் இல்லைங்களா? ஆனால் அந்த நம்பிக்கைக்கும் மீறி அதில் ஒரு உண்மை இருக்கா, அறிவியல் இருக்கான்னு பார்க்குறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பிரம்மஞானம் கோர்ஸ் ஆழியாரில் என்ன பண்ணுறாங்கன்றதையும் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இதை கேட்குறவங்க யாராவது ஒருத்தங்க பிரம்மஞானம் வந்து பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சாமி போய் கும்பிடுறோம். நிறைய பேர் கண்டிப்பாக சாமி கும்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ மகரிஷி வந்து ஒரு கடவுள் வழிபாடு அல்லது உருவ வழிபாடை வந்து ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கலனா கூட, இந்த ஸ்கை குழுமத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து ஒரு விசேஷம்னா கோயிலுக்கு போவோம், இல்லை ஒரு வேண்டுதல் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வந்து உண்மையாக நடக்கும். அந்த வந்து வேணும்னா வந்து உள்ள ஒரு காணிக்கை செலுத்தினோம்னாவோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு அர்ச்சனை அந்த மாதிரி பண்ணாலோ வந்து அது நல்லபடியாக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது வந்து வெறும் நம்பிக்கை தானா? உண்மையாகவே ஒரு சிவன், பார்வதி, கடவுள் அப்படின்னு ஒருத்தங்க உட்கார்ந்திருந்து இதை நடத்தி வைக்கிறாங்களா? இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூட்சுமம் அல்லது ஒரு உண்மையான அறிவியல் என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது விஷயங்கள் தெரிஞ்சிக்காமையே நம்ம மூதாதையர்கள் வந்து ஒரு ராமர், கிருஷ்ணர், ராமாயணம், மகாபாரதம்னு வச்சு வந்து இதுவரைக்கும் வந்து நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இப்போ இருக்கிற அறிவியல் சார்ந்த ஒரு உலகத்தில் வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக வந்து பார்க்க முடியுன்றதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மீட்டிங்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கை யோகாவில் இருக்கிற பிரம்மஞானம், அதில் இருக்கிற அறிவியல் உண்மைகள், அதுக்கப்புறம் என்னுடைய புரிதல். இப்போது வந்து இது வந்து ஒருத்தங்க சொல்லி நம்ம பேசுகிறதோ அல்லது ஒரு மகரிஷி அவர்கள் ஒரு புக்கிலேருந்தோ பேசுகிறதோ இல்லாமல், ஓ மகரிஷி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அறிவியல் பூர்வமாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கோட்பாடுகள் தான் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒத்துமை இருக்குது, ஒரு சூப்பர்ஃபிஷியலாக மேலோக்கமாக பார்க்கும்போது ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அறிவியல் பூர்வமாக இருக்கிறது வந்து அது அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறதெல்லாம் வந்து அது ஒரு வேறு விதமான ஒரு கோட்பாடுகளாக தான் இருக்கும். என்னுடைய புரிதலில் அது ரெண்டுத்தையும் எப்படி வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம், இதில் என்ன ஒரு உண்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அல்டிமேட் ட்ரூத்துன்னு சொல்லலாம். அல்டிமேட் ட்ரூத்னா எப்படின்னா வந்துங்க, இதை விட ஒரு பெரிய ட்ரூத் வந்து உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை. இதுதான் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு அல்டிமேட் ட்ரூத். ஏன் இதுதான் அல்டிமேட் ட்ரூத் அப்படின்றதும் வந்து பார்க்கலாம். அண்டு வாழ்க்கைனா என்ன, வாழ்வில் என்ன நடக்குது, ஏன் வந்து ஒருத்தர்களுக்கு வந்து சோகம் வருது அதையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்க மாட்டோம். இப்போ வந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, பண வருமானம் நல்லா இருக்குது, அப்போ வந்து நம்ம கேட்கவே மாட்டோம், ஏன் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஏன் இந்த வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் வரல, ஏன் எந்த விதமான உடல் உபாதைகள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுது அப்படின்னு நம்ம பெருசாக ஆராய மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன
சின்ன பிரச்சனை வந்தால் கூட, ஒரு இடத்துல ஒரு பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரியாக போகலனாலோ, அல்லது வீட்டில் ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு உயிரிழப்பு அந்த மாதிரி நடந்தாலோ, கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரி நடக்குதுன்ட்டு நம்ம அந்த துயரத்தை மட்டும் ரொம்ப வந்து ஆராய்வோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த துயரத்துக்கான காரணம், கிரக நிலைகள் மற்றும் கர்மா அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது பிரம்மஞானம் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கணுன்னா வந்துங்க, இந்த கேலக்ஸி அண்டங்கள் எப்படி இருக்குது, இந்த பிக் பேங் தியரி என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இது வந்து பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நீங்கள் இது எல்லாமே வந்து ஒரு பள்ளி பருவத்திலேயோ அல்லது சிலர் வந்து ஒரு ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கல்லூரியிலேயோ வந்து ஒரு பேசிக்காக கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை கொஞ்சம் திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து பிரம்மஞானம் போனோம்னா நம்மளுடைய அறிவியல் புரிதல் வந்து ரொம்ப நல்லபடியாக அமையும். இதில் வந்து முக்கியமான ஒரு கோட்பாடு அல்லது லா என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஹபிள் லிமிட்டர் லா. ஹபிள் என்ற பேர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு சேட்டலைட்டு அந்த ஒரு டெலஸ்கோப் கருவிக்கு கூட ஹபிள்னு தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. ஹபிள்ன்றவரும் லிமிட்டர் அப்படின்றவங்களும் வந்து ஒரே டைமில் அவங்க 2 பேர் வந்து வெவ்வேறு நாட்டிலிருந்து ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. ஒரே டைமில் வந்து அவங்க பண்ண ஒரு ஆராய்ச்சியில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து, இப்போது நம்ம எர்த்துலேருந்து வந்து ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு கேலக்ஸியை பார்க்குறோம். முதல்ல கேலக்ஸினா என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு சூரிய குடும்பம்னு ஒன்று சொல்கிறோம். அது வந்து நம்ம வந்து கிரக தவத்துலேயும் நம்ம வந்து எல்லா கிரகங்களையும் பார்த்துருப்போம். இந்த சூரிய குடும்பம் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மார்ஸ், வீனஸ்லாம் இருக்கும், அப்புறம் எர்த்து வரும், எர்த்துக்கு அப்புறம் ஜூபிட்டர், நெப்டியூன் அந்த மாதிரி பெரிய கோள்கள்லாம் போகும். ஸோ இந்த சூரிய குடும்பம் வந்து நம்ம வந்து நம்ம சூரியனை சுற்றி இருக்கிற அந்த ஒரு 8 பிளானட்ஸு, அந்த சூரியன் இதை வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ளூட்டோலாம் வந்து பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டோம். இது வந்து சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் பார்த்திங்கன்னா வந்து மில்கி வே என்ற ஒரு பெரிய கேலக்சியில் இருக்குது. அந்த பெரிய கேலக்சியில் ஒரு சின்ன பார்ட்டு தான் வந்து இந்த சூரிய குடும்பம். இந்த மில்கி வே கேலக்சி மாதிரி இருக்கிற இன்னொரு கேலக்சி ஆண்ட்ரோமீடியா கேலக்சி. இப்போ இது மாதிரி வந்து எண்ணற்ற கேலக்சிஸ் இருக்குது. அதாவது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி இருக்குது. ஏன் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் சொல்கிறோமோ, நம்ம கண்ணுக்கு எட்டுற வரைக்குமே பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது. அதையும் தாண்டி போனோம்னா இன்னும் நிறைய கேலக்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இருக்கிற இடத்துல ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு கேலக்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா வந்து, அந்த கேலக்ஸி இந்த உலகத்தை விட, இந்த உலகத்துக்கு ரெஃபரன்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தை இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் வந்து டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா வந்து ஒரு சைக்கிள் போகுதுன்னா என்ன சொல்லுவோம், நம்ம உட்காந்துட்ருக்கோம், நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுலேருந்து பார்க்கும்போது சைக்கிள் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகுதுன்னு சொல்லுவோம். அது பக்கத்தில் ஒரு கார் போச்சுன்னா கார் வந்து கண்டிப்பாக அந்த சைக்கிளை விட ஒரு அதிக வேகத்தில் போகுதுன்னு சொல்லுவோம். இப்போ இதே நீங்கள் வந்து அதே ரோட்டில் நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களை விட ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். கார் பார்த்தீங்கன்னா மேபி உங்களை விட ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேகம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக் காம்பனன்ட் கிடையாது. அதாவது எல்லாருக்கும் அந்த வேகம் சேம் கிடையாது. இட்ஸ் எ ரிலேட்டிவ் காம்பனன்ட். அதாவது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் இந்த வேகத்தை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ நம்ம எர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் ஸ்டாட்டிக் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எர்த்து வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. ப்ளஸ் சூரியன் வந்து ஒரு பிளாக் ஹோலை சுற்றி போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது வந்து சூரியன் வந்து ஒரு பிளாக் ஹோலை சுற்றி போயிட்டுருக்கும்போது இந்த எர்த்து, நெப்டியூன், ப்ளூட்டோ எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இதில் வந்து தூரமாக இருக்கிற ஒரு கேலக்சியை வந்து பார்க்கும்பொழுது ஹபிள் லிமிட்டர் இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கேலக்ஸி வந்து இந்த பூமிக்கு கம்பேர் பண்ணும்போது வேகமாக தள்ளி போயிட்டுருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேலக்ஸி வேறு ஒரு டைரெக்ஷனில் பார்க்கும்பொழுது அதுவும் வேகமாக தள்ளி போயிட்டுருக்குன்னு பார்த்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம பூமியை விட எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கேலக்ஸி தூரமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது மிக வேகமாக தள்ளி போயிட்டுருக்கோன்னு பார்த்தாங்க. ஸோ இப்போது 2024 பார்த்தாலும் இதே தான் பார்க்குற முடியுது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா, அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? அந்த கேலக்ஸிஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பூமிக்கோ அல்லது சூரிய குடும்பத்துக்கோ அல்லது நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸிக்கோ கொஞ்சம் கிட்ட இருந்திருக்கும்.
இன்னும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்திருக்கும். இப்படியே கால்குலேட் பண்ணி போகும்பொழுது என்னாச்சுன்னா வந்து 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேலக்ஸிஸ் எல்லாம் வந்து ஒரு புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சி அதன் மூலியமா வந்து தான் வந்து அந்த பிக் பேங் தியரி. ஸோ 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அனைத்து கேலக்ஸிஸும் ஒரே ஒரு பாயிண்ட், அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பேர் வெடிப்பு ஏற்பட்டு எல்லா கேலக்ஸிஸும் வந்துச்சு. இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு கோட்பாடு. இப்போ அந்த பேரெடிப்பு வந்து 13.8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்றத வந்து வேறு எந்த வகையிலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து அது நடந்து பல பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ இருக்கிற ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதே வந்து நம்ம வந்து அகழ்வு ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சயின்ஸ் பேக்ரவுண்ட். அதாவது 13.8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம், இந்த கேலக்ஸிஸ், இந்த சூரிய குடும்பம், அனைத்து கேலக்ஸிஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரு இடத்துல சிங்குலாரிட்டியாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு பேரெடிப்பில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய கேஸு, நிறைய ஒரு காற்று மண்டலம்லாம் உருவாகி, நிறைய சூடு வெப்பம் உருவாகி, அதுவும் வந்து பல 100 வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு பிறகு அந்த வெப்பங்கள் நல்லபடியாக குளிர்ந்து அதன் மூலியமா தான் வந்து இந்த உலகம், இந்த எர்த்து இந்த மாதிரி பல உருவகங்கள்லாம் உருவாகி அப்புறம் நாள்பட ஒரு சில இடத்துல வந்து இப்போ நம்ம பூமி போன்ற இடத்துல வந்து தண்ணி உருவாகி, தண்ணி உருவான உடனே அதில் வந்து உயிரினங்கள்லாம் உருவாகி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஜியாகிரஃபி நம்ம படிக்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து பயாலஜி எப்படி வந்து இந்த உயிரினங்கள் உருவாச்சு அப்படின்றத வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கோம். ஸோ முதல்ல ஏற்பட்ட அந்த இனிஷியல் எக்ஸ்பான்ஷன் தான் வந்து பிக் பேங்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் வந்து கூலாகி அதுலேருந்து தான் வந்து சப் ஆட்டாமிக் பார்ட்டிக்கல், லேட்டராக வந்து ஆட்டாமிக் பார்ட்டிக்கல் எல்லாமே உருவாச்சு. ஜெயண்ட் கிளவுட்ஸ் இப்போ நம்மளே வந்து சில டைமில் வந்து வானத்தில் பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு மேகம் தெரியும், பெருசாக ஒரு மேகம் தெரியும். ரொம்ப ஒரு மழை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த டைமில் வந்து வானம் ஃபுல்லாக மேகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஜெயண்ட் கிளவுட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூமியை மாதிரி 1000 மடங்கு பெரிய ஜஸ்ட் மேகம். அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரி முதல்ல வந்து உலகம் உருவாகும் பொழுது வந்து வெறும் கருமேகம், வெறும் ஜெயண்ட் கிளவுட்ஸ் மூலிமா தான் வந்து உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் அது உள்ளேயே வந்து ப்ரைமோடியல் எலிமெண்ட்ஸ், சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி அதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேலக்ஸிஸ் இதெல்லாம் வந்திருக்கு. நான் ரொம்ப அறிவியலாக சொல்லாமல் நம்ம பிரம்மஞானத்துக்கு தேவையான அறிவியலை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போது இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரைமோடியல் மெட்டீரியல், மகரிஷி கூட இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார், ப்ரைமோடியல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரைமோடியல் பில்டிங் மெட்டீரியல் மட்டும் இந்த உலகத்தை வந்து ஃபார்ம் பண்ணல. இப்போ நார்மலாக வந்து இந்த அறிவியலாளர்கள் வந்து ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ இங்கேருந்து நம்ம வந்து மூணை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா பூமியில் இருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப் வச்சு நிலவை பார்க்குறோம். நிலவில் வந்து அதனுடைய தட்பவெப்பம் எப்படி இருக்குது, அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சூரியனை பார்த்தாலும் அதே தான் பார்ப்போம். ஆனால் இந்த பார்ட்டிகல்ஸ் அல்லது பூமி போன்ற ஒரு மெட்டீரியல் தவிர இந்த நடுப்புற என்ன இருக்குன்றதை வந்து பெருசாக வந்து பார்க்க மாட்டோம். இப்போ பூமி எடுத்தோம்னா பூமியை சுற்றி ஒரு அட்மாஸ்பியர்னு சொல்கிற ஒரு காற்று மண்டலம் இருக்குது. காற்று மண்டலத்துக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது. அந்த எதுவுமே இல்லாத இடத்துக்கு வந்து பெருசாக வந்து ஒரு முக்கியத்துவமே வந்து கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த எதுவுமே இல்லாத ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, பூமிக்கும் நிலவுக்கும் நடுப்புற, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுப்புற, சூரியனுக்கும் மற்ற சூரியன் போன்ற கிரகங்களுக்கும் நடுப்புற, நம்மளுடைய மில்கி வேக்கும் ஆண்ட்ரோமேடா கேலக்சிக்கும் நடுப்புற இந்த இடத்துல இருக்கிற இடம் வந்து நம்ம வந்து டார்க் மேட்டர், டார்க் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அடுத்த வெளிச்சம் இருக்கிறது நமக்கு வந்து நிலவு.
அதுக்கு அடுத்த வெளிச்சருக்கு முன் பார்த்தா வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன் அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் பட்டு ஒரு பொருள் வந்து நமக்கு வெளிச்சமாக தெரியுதோ, அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து போயிட்டே இருப்போம். நடுப்புற இருக்கிற அந்த கருப்பு நிறைந்த பகுதிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு 30-40 வருஷமாக வந்து இந்த கருப்பு நிறைந்த பகுதிகளில் இருக்கிற பொருட்களுக்கு வந்து டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அப்படின்னு 2 வார்த்தைகளை வச்சு அறிவியலாளர்கள் வந்து அதை வந்து விவரிக்கிறாங்க. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி இரண்டுமே ஒன்று தான். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அந்த நடுப்புற இருக்க பொருளை பார்க்கும்பொழுது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ஒரு ஹீலியம், ஒரு ஹைட்ரஜன், ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை டார்க் மேட்டர்னு சொல்கிறோம். எதுவுமே விஷயம் இல்லை, வெறும் ஒரு எனர்ஜி மட்டும்தான் இருக்குன்னா அதை வந்து டார்க் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனசில் வந்து இந்த பொருட்களுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டிலேயே போனீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நீங்கள் உட்காந்துருக்கிற ரூம்லேயே பார்த்தீங்கன்னா, ரூமில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு சோஃபா சொல்லுவோம், இல்லை ஒரு பூந்தொட்டி இருந்தால் பூந்தொட்டி சொல்லுவோம், இல்லை ஒரு தண்ணி ஃப்ளாஸ்க் இருந்தால் தண்ணி ஃப்ளாஸ்க் சொல்லுவோம், பல்பு சொல்லுவோம், லைட்டு சொல்லுவோம், இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிற ரூம்லேயே இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு 10% தான் இருக்கும். 90% இருக்கிறது வந்து வெறும் காற்று தான் ஃபில் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கேலக்சிக்கும் ஒரு அண்டத்துக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அண்டம் வந்து ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்குறோம்னா, இப்போது நிலவு, சூரியன் அந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3% தான் வரும். அதுக்கு நடுப்புற இருக்கிற வெற்றிடம் தான் வந்து 97% இருக்குது. அந்த 97%ல் ஒரு மேட்டராக, ஒரு பார்ட்டிக்கலாக நல்லா ஆராய்ச்சி பண்ணால் ஒரு ஹீலியம், ஒரு ஹைட்ரஜன் அந்த மாதிரி ஒரு அயன்ஸை கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20% தான் இருக்கும். ஸோ ஒரு 70% பார்த்திங்கன்னா வந்து வெறும் வெற்றிடம், எந்த விதமான மேட்டரும் இல்லாமல், ஆனால் நிறைய எனர்ஜியோடு இருக்குது. அந்த நிறைய எனர்ஜியோடு இருக்கிற அந்த வெற்றிடத்தில் தான் வந்து கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல், அதுதான் வந்து கிராவிட்டியாக ஒர்க் ஆகி அதுதான் வந்து இந்த உலகம் வந்து செயல்படுறதுக்கு வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் சிலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பூமியிலிருந்து ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்பொழுது இருக்கிற கிரகங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒன்றா சேர்த்தோம்னா ஒரு 2-3% தான் வரும். மீதி எல்லாம் வந்து டார்க் பொருட்கள். அந்த டார்க் பொருட்களில் ஒரு 20% டார்க் மேட்டர்னும் ஒரு 70% வந்து டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. மகரிஷி வந்து இந்த டார்க் எனர்ஜியை வச்சு ரொம்ப அருமையாக பிரம்மஞானம் வந்து விவரிச்சிருக்காங்க. அவருடைய சொந்த குரலில் இருக்கிற ஒரு சில ஆடியோ பதிவுகள்லாம் கூட வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மகரிஷி வந்து ரொம்ப பிரம்மஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினதுனால நம்ம அறிவியலுக்கு வந்து அது முக்கியத்துவம் இருக்கோ அல்லது கனெக்ஷன் இருக்கோ, இல்லை மகரிஷி மாதிரியான ஒரு அறிவியலாளர்களை வந்து புரிஞ்சு அவங்கள நம்பி அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாமோ, அந்த மாதிரியான கோட்பாடுகள் தான் நிறைய இருக்குமே தவிர, இதில் வந்து முழு அறிவியல் இருக்குது. இதில் வந்து இருக்கிற அறிவியலை பயன்படுத்தி நம்ம வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனில் காலேஜ் போகிற பசங்க, சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு கூட பிரம்மஞானத்தை சொல்லித்தர முடியுன்றது தான் வந்து இதில் இருக்கிற வந்து ஒரு உண்மை. ஸோ இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த டார்க் எனர்ஜி தான் வந்து முழு அண்டங்கள் செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா வந்து அது வந்து நம்ம ரூமில் இருக்கிற ஒரு காற்று மாதிரி. இந்த டார்க் எனர்ஜி தான் வந்து சூரியன் சுழண்டு வரத்துக்கு, பூமி சூரியனை சுழண்டு வரத்துக்கு, அனைத்து கோள்கள் செயல்படுறதுக்கு வந்து ஏதுவாக வந்து அமையுது. சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரம்மஞானம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ இந்த படம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம சொன்ன அந்த பிக் பேங் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ என்னுடைய ஆரோ ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து இந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் வந்து குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. முதல்ல குட்டி குட்டி ஃப்ளக்சுவேஷன்ஸு. அந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு அப்புறம் ஏற்படுற பிக் பேங்கை தான் அறிவியல் பூர்வமாக இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு
3,75,000 வருஷத்துக்கு வந்து அந்த வெறும் லைட் மட்டும்தான் இருந்திருக்கு. இதுதான் வந்து காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பல 100 வருடங்கள் வந்து டார்க் ஏஜஸ் ஒன்றுமே இருக்காது. ஒரே இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ஸ்லாம் வந்து ஒரு 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கிராவிட்டி, இப்போ நம்மளுடைய இப்போ சன் எடுத்துக்கணும்னா இப்போ இதில் ஏதாவது ஒரு ஒரு புள்ளி எடுத்தோம்னா அதுதான் வந்து நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி. அந்த மில்கி வே கேலக்ஸியில் ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் வந்து சூரியன்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 நுட்பமானது. ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பொருளாக இருக்கும். நம்ம வந்து உலகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுடைய இந்த சூரிய குடும்பமோ அல்லது ஆண்ட்ரோமீடியா கேலக்ஸியோ இதெல்லாம் வந்து ஒரு சிறு புள்ளியாக தான் வந்து அமையும். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுல வந்து என்ன லாபம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பிரம்மஞானத்துக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அறிவியல் பூர்வமாக இதுதான் வந்து விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அறிவியல் பூர்வமாக இது இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு பிரைமாடியலாக ஒரு பொருள் வந்து உருவாச்சு இல்லைங்களா? அந்த ஒரு பொருள்லேருந்து தான் இது எல்லாமே உருவாகிருக்கு இல்லைங்களா? அப்போனா வந்து அந்த பொருள் எப்படிப்பட்ட ஒரு பொருளாக வந்து இருக்கும்? இதை வந்து மகரிஷி வந்து 2-3 இடத்துல வந்து அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலியமாக வந்து விவரிக்கிறாங்க. இந்த ஸ்பேஸாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எம்டி ஸ்பேஸாக இருந்தாலும் அது வந்து அப்சல்யூட் ஸ்பேஸ், ஒரு பூரணத்துவம் உள்ளது. ஏன் அது அப்சல்யூட் ஸ்பேஸ்னால் அதில் இருக்கிற பூரணத்துவம் தான் வந்து இவ்வளவு அண்டங்கள் அப்புறம் கோளங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. அதனால தான் வந்து அதை வந்து மகரிஷி வந்து அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் ஒரு வந்து குடும்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் வந்து வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வராங்க. ஒரு ஓட்டருக்காக வந்து சென்சஸ் பார்க்க வராங்க. யாராவது ஒருத்தர் வந்து அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டு, "குழந்தை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா? அப்பாவோட வயசு என்ன?" அப்படி கேட்பாங்களா? சின்ன குழந்தைகிட்ட கேட்க மாட்டாங்க. பெரியவங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஏன் பெரியவங்ககிட்ட கேட்பாங்கன்னா வந்து, அந்த பெரியவங்க கிட்டேருந்து தான் இந்த சின்ன குழந்தை வந்துச்சு. அந்த பெரியவங்களுக்கு இந்த சின்ன குழந்தையினுடைய எல்லா அறிவும் இருக்குது. ஸோ அந்த சின்ன குழந்தைய கேட்டால் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமோ அதை நம்ம வந்து பெரியவங்ககிட்டயே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா வந்து அந்த சின்ன குழந்தை பெரியவங்கள் ஆன பிறகு கூட, அம்மா அப்பா வந்து வயசான பிறகு கூட பார்த்திங்கன்னா, சாதாரண விஷயத்துக்கு பெருசாக நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்கள வந்து நம்ம வந்து கேட்க மாட்டோம். இப்போ நீங்களே வந்து ஒரு ஷேரில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து எது கரெக்டான கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ போய் நம்ம தாத்தா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ வந்து கேட்க மாட்டோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ 2024 வந்து எந்த கோர்ஸ் படித்தா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்றது எப்படி தெரியும்? அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் இது வந்து ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்போம். இதே வந்து வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம்னா ஒரு முடிவெடுக்கிற நிலைமையில் அந்த தாத்தா பாட்டி இல்லைனா கூட கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் சொல்லுவோம். உங்கள் பேத்திக்கு வந்து இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், உங்கள் பேரனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து நம்ம சொல்கிறத வச்சு அந்த பொண்ணை பற்றியோ மாப்பிள்ளை பற்றியோ பேசுகிற அளவுக்கு இருக்காது. நான் சொல்கிறது வந்து ரொம்ப வயசான தாத்தா பாட்டின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏன் சொல்கிறோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாரையும் விட அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. அவங்க வந்து அந்த மூதாதையர்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணால் நல்லதுன்னு தெரியும். இப்போ அதே பிரின்சிபிள் தான் இந்த பிக் பேங்லேயும். என்னதான் இந்த 13.8 பில்லியன் இயர்ஸாக எல்லாமே உருவானா கூட அந்த முதல்ல உருவாச்சு இல்லைங்களா, அந்த பிரைமோடியல் பார்ட்டிக்கல் இருந்துச்சுங்களா, நீங்கள் வந்து சும்மா ஒரு சயின்டிஃபிக்காக இல்லாமல் ஒரு லாஜிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா கூட அந்த பிரைமோடியல் பார்ட்டிக்கல்லேருந்து தான் இத்தனை அண்டம் சராசங்கள்லாம் வந்ததுனால அந்த பார்ட்டிக்கலுக்கு ஒரு முழுமைத்தன்மை இருக்குது. அந்த பார்ட்டிக்கல் தான் ஒரு பூரணமானது.
அந்த பார்ட்டிக்கல்ல இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ்லேருந்து தான் இப்போ இது எல்லாமே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஃபோனில் எவ்வளவோ இன்டெலிஜென்ட் திங் இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, வீடியோ இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கணும், இல்லை காஃபி குடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருக்கோம். இந்த ஃப்ளாஸ்கில் வந்து என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது? ஒரு சூடாக வந்து ஒரு காஃபியை வந்து போட்டு வச்சோம்னா அது நல்லா சூடாக வச்சுக்குது. கோல்டாக ஏதாவது நீங்கள் ஒரு மில்க் ஷேக் போட்டு வச்சிங்கனாலும் அது வந்து கோல்டாக வச்சுக்குது. ஸோ அது உள்ள வந்து ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஒரு தன்மை இருக்குது. இப்போது இந்த தன்மைகள் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து அந்த ஒரு பரிபூர்ணமான அந்த ஒரு பிக் பேங்க்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த சிங்குலாரிட்டின்னு ஏன் சொல்கிறோம்னா வந்து நான் ஏற்கனவே அந்த அபிலிமிட்டர் லால சொன்ன மாதிரி எல்லா பொருட்களும் தள்ளி போயிட்டே இருக்குன்னா அப்போ ஒரு காலத்தில் வந்து எல்லா பொருட்களும் வந்து நம்ம அப்படியே ரிவைன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பொருள்லேருந்து தான் வந்திருக்கணும். அதுதான் வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த ஒரு சிங்குலாரிட்டியை தான் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிரம்மன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரம்மம்ன்றது வந்து ஒரு உயரிய பொருள், ஒரு பூர்ணத்துவமான பொருள், ஒரு விதமான ஒரு எனர்ஜி நிரம்பிய மிக பவர்ஃபுல்லான ஒரு பொருள். இதை வந்து பிரம்மன்னு மாற்றும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வாழும்பொழுது இந்த பிரம்மம்னு பேசும்பொழுது எல்லாருமே வந்து ஒரு உயிரில்லாத ஒரு ஒரு பொருளாக நினச்சிப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து இப்போது ஒரு 500 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் மரியாதை கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு செடியை வச்சு இந்த செடிக்கு வந்து என்னுடைய பொண்ணோ பையனுக்கோ கொடுக்குற அளவுக்கு நான் மரியாதை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்குறதுல பார்க்கும்போது மனுஷங்க தான் முக்கியம், நம்மளுடைய சொந்தக்காரங்க தான் முக்கியம், பக்கத்து ஊர்க்காரங்க அடுத்து வருவாங்க, பக்கத்து நாட்டுக்காரங்க அதுக்கு அடுத்து வருவாங்க. இந்த நாய் பூனை இதெல்லாம் வந்து ஒரு விலங்கினங்கள், அதுங்களுக்கெல்லாம் பெருசாக வந்து அறிவுலாம் கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த முழு முதற் பொருளான பிரம்மம்மை வந்து விளக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம மூதாதையர்கள் வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. ஒரு மனித உருவம் கொடுத்து, ஏன்னா வந்து மனித உருவம் கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். மனித உருவம் இல்லாமல் நம்ம பாட்டு ஒரு ஒரு பிரம்மம்னே சொல்லிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மரியாதை கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாடுகள் இருந்துச்சு. நீங்களே நிறைய கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு உருவம் இல்லாமல் இருக்கும். இப்போ முனீஸ்வரன் ஒரு கடவுள் இருக்கார். அதில் பார்த்திங்கன்னா அது உருவம் இல்லாமல் இருக்கும். பட் அந்த உருவம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி கும்பிடுறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு சிமெண்ட்டில் வந்து ஒரு ஒரு கியூப் மாதிரி பண்ணி வச்சு முனீஸ்வரன் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனித உருவம் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெட்ட வெளியே தான் வந்து கடவுள்னு சொல்கிறார். அதில் வந்து ஒரு உருவம் இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி உருவம் இல்லாமல் ஒரு வெட்ட வெளி தான் ஒரு கடவுள்னு சொல்கிறதோ, அல்லது முனீஸ்வரன் போன்ற ஒரு உருவம் இல்லாத ஒரு கடவுளை வந்து ஒரு மனசில் வந்து ஆட்கொண்டு அதை வந்து புரிஞ்சு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு கருமாரி அம்மன் அந்த மாதிரி ஒரு அம்மன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு முழு முதற் பொருள் வரும்பொழுது வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் தான் வந்து இந்த சயின்ஸும் வந்து ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷனில் வந்து அவங்க தனியாக டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு கண்டுபிடிச்சி போயிட்டு இருந்தாங்க. நம்ம மகரிஷி போன்ற ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஸ்காலர்ஸ் வந்து ஒரு பூர்ணத்துவமான ஒரு பொருளிலிருந்து தான் எல்லாமே வந்துச்சு, அந்த பூர்ணத்துவம் தான் பிரம்மம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ மகரிஷி அவங்க வந்து இந்த தவத்திலேயே பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த நவகிரக தவம் பண்ணும்பொழுது சிவகலம், சக்தி கலம் எல்லாமே பார்ப்போம். நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். முதல்ல இருக்கிறது வந்து சிவகலம். அந்த சிவகலத்தில் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ இந்த படத்தில் வந்து எடுத்திங்கன்னா வந்து சிவகலத்தை வந்து இந்த பிளாக் ஆரோ வச்சு சொல்லலாம். அந்த பிளாக் ஆரோ இருக்கிற இடத்துல வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது, அதுதான் வந்து சிவகலம். அந்த சிவகலத்தில் இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த துடிப்பு, அந்த அசைவுகள் ஏற்படும் பொழுது அதுக்கு அடுத்து வர்றது தான் வந்து சக்தி கலம். சக்தி கலத்துக்கு அப்புறம் தான் வந்து பேர் வெடிப்பு ஏற்பட்டு அனைத்து செயல்பாடுகளும் வந்து உருவாச்சு. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்னதுலேருந்து நம்ம என்ன வந்து எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணலாம்னா, இந்த பூமிக்குன்ட்டு ஒரு அறிவு இருக்குது.
அது வந்து தன்னைத்தானே வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து சுற்றி வருது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சூரியனை வந்து சுற்றி வருது. அது சுற்றி வரும்பொழுது வந்து அந்த சூரியனை பார்த்து பூமியினுடைய அனைத்து சர்ஃபேஸும் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால தான் வந்து அனைத்து நாடுகளுக்கும் ஒரு டே, நைட், நாள், இரவு அது மாதிரிலாம் வருது. ஸோ இந்த பூமி வந்து ஒரு வகையில் அதுக்குள்ளே ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அறிவுத்தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த பூமி, சூரியன், நம்மளுடைய அந்த மில்கி வே, இந்த கேலக்ஸி வேறு ஒரு விஷயத்துலேருந்து வந்துச்சுன்னா, அப்போ அதுக்கு வந்து இதை விட அதிக அறிவு இருக்கும் இல்லைங்களா? அந்த சின்ன குழந்தை எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம் இல்லைங்களா? குழந்தைய விட அம்மா அப்பாவுக்கு அதிக அறிவு இருக்குது, அம்மா அப்பாவை விட ஒரு தாத்தா பாட்டி மூதியார்களுக்கு முதாதியருக்கு அறிவு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதே மாதிரி போயிட்டே இருந்தோம்னா அறிவு மிக்க பொருள் தான் வந்து முதல்ல ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்த அறிவு மிக்க ஒரு பொருள்லேருந்து தான் இந்த பொருள் ஃபார்ம் ஆகுது, இன்னொரு பொருள் ஃபார்ம் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த சிங்குலாரிட்டி, பிக் பேங்க்கு முன்னாடி ஏற்பட்ட சிங்குலாரிட்டி தான் முழு முதற் பொருள். அதுதான் பிரம்மம். அதில் தான் வந்து எல்லா அறிவும் இருக்குது. ஆனால் அது வந்து மனித உருவில் இல்லை. அதுக்கு பேர் தான் பிரம்மம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சில பேர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதுக்கு பிரம்மன் அப்படின்னு போட்டு ஒரு மனித உருவு கொடுத்து நம்ம வந்து அதை வந்து வழிபாடு கூட வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சயின்ஸ் பார்ட் ஆஃப் பிரம்ம ஞானம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த சயின்ஸ் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து பிரம்ம ஞானத்தில் எப்படி இந்த சயின்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், இதன் மூலியமாக அந்த பிரம்ம ஞான பயிற்சி பெற்றவங்க வந்து அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது இன்னும் எப்படி வந்து உயர்வாக பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உருவாகும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஹீலியம் ஆகிறது, ஹீலியம் ஆட்டம் வந்து லித்தியம் ஆகிறது, எப்படி பார்ட்டிகல்ஸ் பேசுகிறோமோ அதே மாதிரி உயிரினங்களும் பார்த்திங்கன்னா வந்து சின்ன மைக்ரோப்ஸ்லேருந்து ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், நிறைய செட்கள் இருக்கிற ஒரு ஆர்கானிசம்ஸு, அங்கேருந்து வந்து ஒரு ஊர்வனைலேருந்து வந்து ஒரு கடல் சார்ந்து வாழற ஒரு மீன்கள், அப்புறம் அந்த மீன்கள்லேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி பெற்று கடல்லையும் இருக்க முடியும், நிலத்துலையும் இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு உயிரினம், ஒரு ஆமை போன்ற உயிரினம், இல்லது ஒரு crocodile போன்ற ஒரு உயிரினம். அதுக்கப்புறம் வந்து பூமியிலேயே தொடர்ந்து வாழக்கூடிய ஏபிலிட்டி இருக்கிற ஒரு உயிரினங்கள். இந்த மாதிரி தான் வந்து உயிரினங்கள் இந்த உலகத்தில் வந்து உருவாச்சு. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து ஒரு மனித உருவம் கொடுத்து, ஒரு கடவுள் உருவம் கொடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மீன் வடிவில் ஒரு கடவுள், அதிலிருந்து வந்து கூர்ம அவதாரம்னு சொல்லிட்டு ஒரு ஆமை வடிவில் ஒரு கடவுள், அதிலிருந்து வந்து பன்றி வடிவில் ஒரு கடவுள், நரசிம்ம அவதாரம் சொல்லிட்டு சிங்கம் வடிவில் ஒரு கடவுள், அப்புறம் வாமன அவதாரம்னு சொல்லிட்டு ஒரு குள்ளமான ஒரு மனிதர். ஸோ இந்த பிக்மீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஃப்ரிக்காவில். அவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப வருஷமாகவே வந்து ரொம்ப குள்ளமாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜெனட்டிக் சேஞ்சஸ்னால வந்து நல்ல உயரமாக வளர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ராமர், கிருஷ்ணர், இந்த தசாவதாரம் வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாகவே கடவுள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 அவதாரங்கள் இந்த பர்டிகுலர் அவதாரத்தில் எடுத்து வந்தாரா? அப்படி வந்திருந்தாருன்னா வந்து இப்போ ஒரு ஒரு வராக அவதாரம் அல்லது ஒரு பன்றி அவதாரம் எடுக்கும் பொழுது உண்மையாகவே அந்த பன்றி வந்து இப்போது இங்கே இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நகைகள்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கையில் ஒரு கமண்டலம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு யோசித்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக இல்லை. ஸோ அறிவியல் பூர்வமாக என்னென்னா வந்து உயிரினங்கள் உருவாச்சு. நம்ம இன்னும் மைக்ரோப்ஸ் டிஸ்கஸ் பண்ணல, அதை நான் இன்னொரு ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணுறேன். மைக்ரோப்ஸை விட்டுட்டு இப்போ வந்து பெரிய உருவினத்துக்கு வந்தாலே வந்து முதல்ல வந்து மீன், அதுலேருந்து வந்து ஒரு ஆமை, அதுலேருந்து வந்து பன்றி, அதுலேருந்து வந்து இப்போ சிங்கம் போன்ற விலங்குகள், இப்படி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இப்போ அறிவியல் பூர்வமாக இந்த மாதிரி தான் வந்து ஒரு உயிரினங்கள் உருவாச்சு. மனித உயிரினம் உருவான டைமில் வந்து குள்ளமாக எல்லாருமே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டேச்சராக இருந்தாங்க. அதுதான் இந்த வாமன அவதாரம். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் ஒரு மனித உருவம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் கைண்ட் ஆஃப் ஒரு உருவகம் படுத்தினதில் எல்லாத்தையும் நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி இந்த அவதாரங்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டோம்னா வந்து நமக்கு தேவையானது நடக்கும், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த அவதாரங்கள்லேருந்துலாம் வந்தது தான் நாம், இந்த அவதாரங்கள்லேருந்து வந்தது தான் நீங்களும் நாங்களும் பார்க்கும்போது அப்போ நாமும் வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கோம் இல்லையா? ஸோ பிரம்ம ஞானத்தை வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டவங்க
ஒவ்வொரு மனிதரும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையை வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே அந்த ஒரு சிங்குலாரிட்டிலேருந்து தான் வந்திருக்கோம். எல்லாருக்குள்ளேயும் அதே கடவுள் தன்மை தான் இருக்குது. இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நான் கடவுள் அப்படின்றத விட நாம் எல்லாருமே கடவுள் தன்மை உள்ளவங்க. அப்படி பார்க்கும்போது வெளியில் இருக்கிறவங்களையும் ஒரு கடவுள் தன்மையாக பார்க்கணும். வெளியில் இருக்கவங்க கிட்டேயும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பியூர் கான்ஷியஸ்னஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்மத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தோம்னா, நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் சரியாகி ஒரு மாதிரி லைஃப் வந்து மேஜிக்காக போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பிரம்மஞானத்துடைய ஒரு பயன்பாடு. அப்ளைடு சயின்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சயின்ஸ் மட்டும் கற்றுக்கிறதுல ஒன்றும் யூஸ் இல்லை. இதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது? இந்த பிரம்ம ஞானத்தில் மகரிஷி கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வந்து டே டு டே வாழ்க்கையில் எப்படி வந்து ஜஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பாக இரு, அது ஒரு வகையான ஒரு மாரல் பிரின்சிபல் மாதிரி தான் இருக்குது. ஏன் அன்பாக இருக்கணும்? ஏன்னா வந்து எல்லாமே பிரம்மம், எல்லாருமே பிரம்மம் சார்ந்த ஒரு மக்கள், எல்லாருமே சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் வந்து ஒரு சிங்குலாரிட்டிலேருந்து தான் வந்திருக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்க பிரம்மம் தான் அவங்கக்கிட்டையும் இருக்குது. இது வந்து இனிஷியலாக வந்து வாழ்க்கையில் வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருப்பீங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு சைக்கிள்லேயோ ஒரு பைக்லேயோ வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. என்னடா இவன் ஓவர்டேக் பண்ணுறதுனால நான் காரை ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது, இவன் ஏன் வந்து க்யூவில் வந்து பேக்கில் வரக்கூடாது. ஒரு வாழ்க்கையிலேயே வந்து எல்லார் மேலேயும் ஒரு சின்ன ஒரு எரிச்சல் தன்மையில் இருப்போம். ஆனால் இந்த ஒரு புரிதல் ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் அதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, சரி ஓகே, அவருடைய ஒரு திங்கிங்கில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது, 2 காருக்கு நடுப்புற அவர் பைக்கில் இருக்கார், ஸோ அவரால் வந்து போக முடியும்னு நினைக்கிறாரு. அட்லீஸ்ட் இந்த கொளுத்துற வெயிலில் வந்து அவரை மாதிரி நான் ஒரு பைக்கில் வேர்த்து விறுவிறுத்து ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகாமல் என்னால் கம்ஃபர்டபுளாக காரில் போக முடியுது. அந்த மாதிரி ஒரு நிறை குறைகள் எல்லாத்தையும் ஒரு சமப்படுத்தி ஒரு பரந்த மனப்பான்மையோட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் வந்து மற்றவங்களை வந்து ஒரு அந்நியமாக பார்க்காம நம்மளால் வந்து வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். ஸோ பிரம்மஞானம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நேற்று எப்படி வந்து ஒரு மௌனம் பழகுதலில் வந்து ஒரு பெரிய ஒரு சோல்ஜர் ஒரு வாள் எடுத்து ஒரு கத்தி எடுத்து இப்போ மாடர்ன் வேர்ல்டில் ஒரு டேங்க்கு ஒரு மிலிட்ரி டேங்க் எடுத்து ஒரு சண்டை போடுறதுனால ஏற்படுற ஒரு எஃபெக்டை ஒரு மௌனமால் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பிரம்மஞானம் வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனதுக்குள்ளே ஏற்படுற ஒரு பேரானந்தமான ஒரு அமைதி, மற்றவங்களை புரிஞ்சிக்கிறது, மற்றவங்களை வந்து அப்படியே எடுத்துக்கிறது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, நீ இதை பண்ணினா எனக்கு பிடிக்கும், அப்போ நீ ஃப்ரெண்டு. இது நீ பண்ணலன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. இப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். நீ நல்லா படிச்சின்னா உனக்கு நான் இந்த பொருள் வாங்கி தருவேன், அப்பா வந்து உனக்கு வந்து பெஸ்ட் அப்பா, அம்மா வந்து உனக்கு வந்து பெஸ்ட் அப்பா. நீ வந்து படிக்கலைன்னா வந்து இது கிடையாது அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்களில் வந்து இது இருந்தால் தான் அது, அது இருந்தால் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் வந்து வச்சுருப்போம். ஆனால் அதையும் மீறி எல்லார்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதையும் மீறி ஒரு பிரம்மஞானம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், ஒரு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு வந்து எல்லாரையுமே ஈஸியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஒரு எதை பார்த்தாலும் ஒரு குறை சொல்கிற மனம் வந்து போயிடும். அந்த எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வாழும்பொழுது என்ன ஆகுதுன்னா வந்து மற்றதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிக்கே வந்துடும். ஏன்னா இப்போ கணவன் மனைவி ஆகட்டும், மனைவி கணவன் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும், இப்போ நம்ம தமிழ்நாடாகட்டும், இல்லை நீங்கள் இருக்கிற வந்து துபாய் நகரம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு காலத்தில் ஒரே விஷயத்துல தான் வந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வந்து பல நாட்டு மக்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். இப்போ நானும் வந்து இங்கிலாண்டில் பர்மிங்ஹாமில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எங்கள் டீமில் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மஞானம் வந்து வெறுமனே வந்து நம்ம தமிழர்களை மட்டும் ஒற்றுமையாக ஆக்குறது, இல்லை நம்மை சார்ந்த ஒரு சாதியோ ஒரு குலத்தையோ சேர்ந்தவர்களை மட்டும் ஒற்றுமையாக்குறது கிடையாது. இது வந்து எல்லாரையுமே ஒற்றுமையாக்கிடும், எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் வந்து உருவாகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு மேலும் பிரம்மஞானத்தை பயிற்சியோடு நல்லபடியாக பழக்கும் பொழுது என்னாகும்னா, அது துபாயில் சேர்ந்த ஒரு ஷேக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நாட்டிலேருந்து வந்த வேறு ஒரு மதத்தையோ வேறு ஒரு பிலீஃபையோ பயன்படுத்துகிற ஒருத்தராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. இப்போ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடி இருக்க என் டீமில் வந்து
நான் தான் லீடர், எனக்கு கீழே வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 பேரில் வந்து 2, 3 பேர் யூரோப்லேருந்து வந்திருக்காங்க, 2, 3 பேர் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்காங்க, 2, 3 பேர் அந்த மிடில் ஈஸ்ட்லேயே இருக்கிறாங்க. இவங்கள மேனேஜ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த வர்க்கத்தை சார்ந்தவங்கள ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம், சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. இந்த வர்க்கத்தை சார்ந்தவங்கள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாருமே நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் எல்லாருமே வந்து அந்த ஒரு பிரம்மத்தோடு சேர்ந்த ஒரு மக்கள்னு பார்க்கும்பொழுது யூ ஃபீல் ஹோம்லி. நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறோம், வேறு ஒரு விஷயத்தில் இருக்கிறோன்றது தெரியாமல் எல்லா இடத்துலையும் ஒரு ஹோம்லியாக இருப்போம். இன்றைக்கி நீங்கள் இங்கே துபாயில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்தியாவில் உங்களுடைய சொந்த கிராமத்தில் உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு வரும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு காலத்தில் எல்லாமே ஒரே இதில் தான் வந்திருக்கு. ஸோ பிரம்மஞானத்தை வந்து இந்த அறிவியல் கோணத்தோடு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஒற்றுமை கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? எப்படி வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ்லாம் சேர்ந்து அணுக்கள் உருவாகி ஹீலியம் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல்ஸ் உருவாச்சோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ஒரு விதமான ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கனிசமாக இருப்பாங்க. சிங்கிள் செல்லுலாக இருந்துட்டு மல்டி செல்லுலாக வந்திருப்பாங்க. இந்த மாதிரி மல்டி செல்லுலாக இருக்கும்போது எந்த இடத்துலலாம் ஆக்சிஜன் நல்லா இருக்குதோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஆக்சிஜனை வச்சு மெட்டபாலிசம்லாம் பண்ணி அந்த ஒரு 1000 செட்கள் இருக்கிற ஒரு உயிரினம் வந்து ஒரு 10,000 செல் இருக்க உயிரினமாக வளர முடியுது ஹை ஆக்சிஜன் இருக்க இடத்துல. ஆக்சிஜன் கம்மியாக இருக்க இடத்துல அனரோபிக் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஸோ அது விதமான ஒரு சின்ன ஒரு ஆர்கனிசமாக வளரும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மலாம் வந்து ஏரியோபிக் மெக்கானிசம், நம்ம வந்து மூச்சு விடுறோம், மூச்சு விடல வந்து நம்ம ஆக்சிஜன் எடுக்கணும். அதனால தான் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குறோம், நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. இதே வந்து அனரோபிக் பார்த்திங்கன்னா வந்து பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு புழு, பூச்சி, சின்ன சின்ன விலங்கினங்கள், இன்ஃபேக்ட் கடலுக்கடலையும் இதே மாதிரி வந்து அனரோபிக் ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்குது. அதுங்களால் வந்து அந்தளவுக்கு ஒரு மனித தன்மையோட ஒரு பெரிய ஒரு ஆர்கனிசமாக வந்து வளர முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆனால் ஒரே விஷயத்துலேருந்து தான் வந்திருக்கு. அதுதான் வந்து அங்கே முக்கியம். அது உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி, உயிரில்லாத பொருட்களும் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரே ஒரு பொருள்லேருந்து பூர்ணத்துவத்துலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போது வந்து எல்லாமே ஒரே இடத்துலேருந்து வந்திருந்தாலும் ஏன் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து வேறு மாதிரி இருக்குது, இன்னொருத்தருடைய வாழ்க்கை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து சும்மா தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இன்னொருத்தரெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு வெற்றியை வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னு பார்க்கும்பொழுது, இதுக்கு வந்து நம்ம மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கிற ஒரு காரணமே வந்து கர்மா. இந்த கர்மா வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய இடத்துல மகரிஷி வந்து அதை பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கர்மான்றது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கிராவிட்டி. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம எழுந்துக்கிறோம், எழுந்துக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தில் வந்து இன்றைக்கி வந்து மனசு வந்து பயங்கர புத்துணர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் சரியாக கூட தூங்கலை, எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக ஒரு 7 மணி நேரம் தூங்குவேன், நேற்று ஒரு 6 மணி நேரம் தான் லேட்டாக தான் தூங்கணும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் இன்றைக்கி என்னவோ ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு வருது. நீங்கள் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா வந்து நீங்கள் போகிற ஒவ்வொரு கிராஸ்லேயும் உங்களுக்கு க்ரீன் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது, தூரத்தில் ரெட் இருக்குது, கிட்ட வந்து கரெக்டாக க்ரீன் ஆகிடுது. இன்றைக்கி டேவே நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யோசிக்கும் போது வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்துட்டு இப்போது உங்கள் மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ இதை பற்றி பேசுகிறீங்க. அப்படியா, அப்போ வந்து அந்த ராசி பலனில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து உங்களுடைய கிரக நிலைகள்லாம் வந்து அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலையினால் வந்து இன்றைய தினம் வந்து ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒரு தினமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நகை வாங்கினீங்கனாலோ ஒரு பட்டுப்புடவை வாங்கினீங்கனாலோ மேலும் நிறைய நகைகள் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அந்த நாள் வந்து நல்லா போச்சு, அந்த நல்லா போன நாளை வந்து நம்ம வந்து ஏன் இது நல்லா போச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அதுக்கு காரணம் வந்து கிரக நிலைகள்னு வருது. அப்போது கிரக நிலைகளுக்கும் நம்மளுடைய சந்தோஷ துக்க வாழ்க்கை முறைகளுக்கும் கர்மாவுக்கும் என்ன ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் வந்து மகரிஷி அவர்கள் வந்து நம்ம கர்மாவையே வந்து சஞ்சித கர்மம், பிராராப்த கர்மம் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அழகாக விவரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு ஆன்மாக்கும் இருக்கிற ஒரு கர்ம மூட்டை பேர் தான் வந்து சஞ்சித கர்மம்னு சொல்லுவோம்.
அந்த சஞ்சித கர்மம் ஒரு கர்ம மூட்டையோட ஒரு ஆன்மா வந்து ஒரு குழந்தையா பிறக்கும் பொழுது, அந்த ஒரு வாழ்க்கையில அந்த சஞ்சித கர்மத்திலேருந்து ஒரு குட்டி ஒரு பகுதிய வந்து செலவிடணும்னு இருக்கு. அதுதான் வந்து பிராராப்த கர்மம்னு சொல்லுவோம். அதனால சின்ன குழந்தைங்களுக்கே ஏதாவது ஒரு உடல் உபாதைகள்லாம் இருந்துச்சுன்னா, அது ஒரு பிராராப்தம் அப்படிதான் அப்படின்னு சொல்ற மாரி ஆயிடுச்சு. 3வது டைப் கர்மம் தான் ஆகாமிய கர்மம். அது வந்து அந்த வாழ்க்கையில நம்ம பண்ற வேலைகளினால ஏற்படுற புது கர்மம். ஏற்கனவே சஞ்சித கர்மம் இருக்கு. அதில இருக்க ஒரு சின்ன ஸ்லைஸ் பிராராப்த கர்மத்த தான் நம்ம எடுத்து அந்த வாழ்க்கைய முடிக்கலான்னு வந்திருக்கோம். பட் இதிலேயே வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்லமோ, கெட்ட காரியங்களோ பண்ணும்பொழுது வர்றது தான் வந்து ஆகாமிய கர்மம். இப்போ இந்த கர்மங்கள் எப்படி அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து திரும்ப வந்து ஒரு இப்போ நம்ம வந்து சயின்ஸ் பார்த்தோம். சயின்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கொஞ்சம் பார்த்தோம். உங்க எல்லாருக்குமே அதில ரொம்ப ஈடுபாடு இருக்கு. இது 2த்துக்கும் சேர்ந்து நடுப்புற இருக்க ஏரியாவுக்கு பேரு மெட்டாஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டாஃபிசிக்ஸ்னா வந்து அந்த வந்து ஃபுல்லா சயின்ஸுன்னும் சொல்ல முடியாது. ஃபுல்லா ஒரு நம்பிக்கை, இறையருள், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்ல முடியாது. 2த்துக்கும் நடுப்புற அதுதான் மெட்டாஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெட்டாஃபிசிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா வந்து, அந்த கர்மாவ அட்டாச் ஆயிருக்கிற அந்த சோல். நம்ம இந்த கர்மா அட்டாச் ஆயிருக்க சோல்ன்னு சொல்றத விட, அந்த சோல் தான் கர்மாவே. அந்த அட்டாச் ஆயிருக்கிற அந்த சோல் வந்து, அதுக்கு அதனுடைய நிறை, குறைகளுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய சஞ்சித கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய பிராராத்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, ஒரு கிரகநிலை இருக்கும்போது தான், அதனால போய் ஒரு கருவுற்றிருக்கிற ஒரு குழந்தையின் உள்ள வந்து அதனால போய் சேர்ந்துக்க முடியும். ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா வந்து, ஒரு சோல் வந்து உலகத்தில பல பல இடத்துல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா பரவியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல சோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்ல சோலுக்கு வந்து ஒரு நல்ல கிரகநிலைகள் இருக்கும்பொழுது தான் வந்து அந்த சோலுக்குரிய ஒரு கருவுற்றிருக்கிற ஒரு குழந்தை வந்து கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல குழந்தைகள் இருக்காங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிருஷ்ணர், ராமர் இந்த மாரிலாம் எடுத்தீங்கன்னா, ராமாயணத்த வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து இந்த வருஷம், இந்த நாள், இந்த கிழமை தான் பிறந்திருக்காருன்னு சொல்ற அளவுக்கு வந்து அதில வந்து இப்போ டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ தோராயமா சொல்லணும்னா வந்து ஒரு 5000 ஐ திங்க் 5186 5186 பிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. இந்த ஒரு நாள்ல தான் ராமர் பொறந்திருக்காரு. அந்த ராமர் பொறந்த அன்னைக்கு வந்து கோள்கள்ல வந்து ஒரு 3 கோள்கள் வந்து நேர்நிலையில இருந்துச்சு. அதே மாரி வந்து ராமர் வந்து அந்த காட்டுக்கு போற டைம்ல வந்துட்டு ஒரு சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு. இந்த மாரிலாம் வந்து அந்த ராமாயணம் எழுதியிருக்கும் பொழுதே, அந்த வான சாஸ்திரத்திற்கு ரொம்ப லிங்க் பண்ணி போட்டிருப்பாங்க. இது லிங்க் பண்ணி போட்டதில என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு காயின்ல வந்து திஸ் சைட் ஆஃப் த காயின், திஸ் சைட் ஆஃப் த காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சைட் ஆஃப் த காயின்லேருந்து பார்த்து, ஓ! கிரகநிலைகள் இந்த மாதிரி அழகா இருக்கிறதுனால தான், அப்ப பொறந்த குழந்தை வந்து ஒரு நல்ல அறிவாளியான குழந்தையாகவும், நல்ல ஒரு குவாலிட்டிஸ் உள்ள குழந்தையாகவும், ராமர் மாரியும் வந்துடுச்சு. கிரகநிலைகள் இந்த மாரி ஒரு கிரகணம் ஏற்பட்டு, ஒரு தவறான ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால தான், ராமர் போன்றவருக்கும் அந்த காட்டுக்கு போ வேண்டியதோ, அல்லது சீதையை பிரிய வேண்டியதோ அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். நம்மளுடைய ஈவெண்ட்ஸுக்கு இத வந்து நம்ம வந்து கோரிலேட் பண்ணிக்கிறோம். ஆனா, அந்த காயினுடைய இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வாழ்க்கை அனைத்துமே இந்த கிரகநிலைகள் அருமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது. நம்ப இப்ப நீங்க பொறந்திருக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு 1970வது வருஷத்துல ஒரு ஏப்ரல் மாசத்துல ஒரு 10வது நாள் பொறந்திருக்கிறீங்கன்னா, அந்த நாள்ல தான் அந்த கிரகநிலைகள் அந்த ஒரு சேர்க்கை ஏற்பட்டு உங்களுடைய ஆன்மாக்கு கரெக்டான ஒரு கரு, கரெக்டான ஒரு அம்மா, அப்பா அமைஞ்சு, நீங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து அந்த 10 மாதம் அந்த பிரசவத்தி நம்ம வந்து குழந்தையா பொறக்கிறோம். அது குழந்தை பொறக்கிற நேரமும் வந்து அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்பட்டு தான் வருது. அதனால தான் வந்து இந்த குழந்தை உருவாகிறது, அப்புறம் வந்து குழந்தை பொறக்கிற நேரங்கள், இதெல்லாம் வந்து பெருசா வந்து நம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. இப்போ சிலர்லாம் வந்து கல்யாணம் ஆகியிருப்பாங்க. அ முதல் மாதத்திலேயே வந்து மனைவி வந்து கருவுற்றிருப்பாங்க. சிலர்லாம் வந்து கல்யாணமாகி ஒரு 1 1/2 வருஷங்களுக்கு பிறகு தான் அவங்க குழந்தை பொறந்திருக்கும். ஆனா, அவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் இருக்காது. கணவன், மனைவி சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்போ என்னதான் ஆகுது?
நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியட்லேயும் குழந்தை உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்காங்க. ஏன் ஒரு சிலருக்கு வந்து முதல் மாதத்துலேயே குழந்தை பிறக்குது, 10வது மாதத்துல குழந்தை பிறக்குது, 20வது மாதத்துல குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கிறதே கஷ்டமாகவும் இருக்குது. சில பேருக்கு குழந்தை பிறக்க கஷ்டமாக இருக்கும்போது ஒரு உடல் உபாதைகள்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், உடல் வியாதிகள் இல்லாமல் இருக்கிற தம்பதியருக்கே வந்து அது 1 மாதம் 1 வருஷம் வாலண்டியராக டிலே பண்ணுறது வேறு. எந்த விதமான ஒரு பிளானிங்கும் இல்லாமல் ஏன் வந்து அது ஒரு தள்ளி போடுது. அதே மாதிரி குழந்தை பிறக்கிற டைம் கூட இப்போ தான் கொஞ்சம் நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியுது, சிசேரியன்லாம் பண்ண முடியுதே தவிர ஒரு நார்மல் டெலிவரின்னு பார்க்கும்பொழுது வந்து நம்மளால் பெருசாக வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த கிரக நிலைகள்னால தானாக ஏற்பட வேண்டிய விஷயங்கள். அது ஏற்படும் பொழுது அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு குழந்தைக்குரிய ஆன்மா அதனுடைய பிராரப்த கர்மாவை நல்லபடியாக வந்து செயல்பட முடியும். இப்போ மகரிஷி எந்த அளவுக்கு இதை வந்து புரிஞ்சு இருக்கிறதுனால தான் வந்து அந்த நவகிரக தவத்தில் வச்சு ஒவ்வொரு கிரகத்தின் மேலேயும் மனம் செலுத்தி இந்த கிரகத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உபாதைகள் நல்லபடியாக கழியட்டும், இந்த கிரகத்தினால் நமக்கு வந்து நன்மைகள் ஏற்படட்டும். அந்த உண்மையாகவே அந்த நவகிரக தகத்தை பண்ணும்பொழுது வந்து அந்த ஒரு ஒவ்வொரு கிரகத்தையும் யோசித்து மனம் செலுத்தி பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா அந்த கிரகத்தோட ஒரு ஐக்கியம் ஏற்படணும். அந்த ஐக்கியம் ஏற்பட்டால் தான் அந்த தவத்தினுடைய முழு பலனும் ஏற்படும். ப்ளஸ் வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பாட்டு ஒரு வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிரகம் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினிமா மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். மேலே வந்து ஜூபிட்டரு, சாட்டர்னு, நிலவு எல்லாம் இருக்குது. இது எல்லாம் தான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குது. இப்போது அந்த ஒரு பர்ட்டிகுலர் நாளில் வந்து ஒரு சாட்டன், அதுதான் சனி பகவான்னு சொல்லுவோம். அந்த சாட்டன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சிலுமிஷம் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுவீங்க, அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரகங்கள் பாட்டு அதனுடைய வேலையை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மனம் உருகி அந்த ஒரு தவத்தை பண்ணும்பொழுது, மனம் உருகி உங்களுடைய ஆன்மாவை அந்த கிரகங்களில் வந்து லயித்திருக்கும் பொழுது, அந்த கிரகம் வந்து நம்ம உயிரற்ற ஒரு பொருளாக நம்ம நினைக்கிறோம். அதுதான் இல்லை. அங்கே தான் ஒரு பூர்ணத்துவம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் ஒரு வகையான ஒரு ஜியோ மேக்னட்டிசம் இருக்குது. அந்த ஒரு கிரகங்கள் எப்படி யோசிக்கோன்னா, இந்த ஆன்மா எவ்வளவு மரியாதையாக நம்மளை பற்றி யோசிக்குது. யாருமே யோசிக்கல. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. யாருமே என்னை பற்றி யோசிக்கல. இந்த ஸ்கையோகா பயிற்சி பெற்ற இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் இந்த என்னை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் அன்பாக இருக்கலாமே. எதுக்கு அவங்கள போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணலாமே. ஒரு பேரிழப்பு ஏற்படுறதுக்கு பதிலாக ஒரு பேருக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு 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 ஜோக் சொல்லுவாங்க. சிலர்லாம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாங்களாம். ஒரு அக்கௌண்டன்ட் இன்டர்வியூக்கு போனாராம். அப்புறம் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் இன்டர்வியூக்கு போனாராம். அப்போ வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்களாம். 2+2 என்னதுன்னு கேட்பாங்களாம். 2+2ன்றது 4. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே ஒரு மேத்தமெட்டிஷியன் போனார்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் அறிவுஜீவி, மிகப்பெரிய கணித வல்லுனர். 2+4 என்னது அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு மனசு தெரியும் 4ன்ட்டு. நம்ம இவ்வளோ பெரிய அறிவுஜீவியாச்சே, நம்மக்கிட்ட போய் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அப்போ இந்த கொஸ்டினில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். 4ன்னு சொன்னோம்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சராக போயிடும். அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா, எனிதிங் பிட்வீன் 3.9 to 4.1 அப்படின்னு சொல்லுவாராம். அதே ஆன்சர் தான், 4 தான். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக சொல்கிறது. ஏன்னா அவர் காம்ப்ளெக்ஸாக நிறைய படிச்சிருக்கார். இதே ஒரு அக்கௌண்டன்ட் போனார்னா 2+4 என்னதுன்னு கேட்டால், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிடலாம் டாக்டர், அப்படி தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா வந்து அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்னது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறீங்கன்னா வந்து கம்பெனி முடிஞ்ச பிறகு இந்த வருஷம் கொஞ்சம் நஷ்டம் இப்படி போட்டுருங்க, லாபம் இப்படி போட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குது, வீட்டில் பொண்ணுக்கெலாம் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் டாக்ஸ் அதிகமாக கட்டி பண்ணிக்கலான்ட்டு அக்கௌண்டன்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக நடந்துப்பாங்களாம். சரிங்களா. இதே மாதிரி தான் வந்து அது சூரிய பகவானாக இருந்தாலும் சரி, அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, என்னதான் கணக்கு பிரகாரம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படணும்னு இருந்தால் கூட மனமுருகி நமக்காக வந்து அந்த நவகிரக தவம் பண்ணி நம்மளை பற்றி யோசிக்கிறதுனால அந்த கிரகங்களும் நம்ம மேலே ஒரு அன்பாக இருக்கும். அந்த ஒரு இழப்புகள்லாம் வந்து பேரிழப்பாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு சலனமாக வந்து போயிடும். இது ஒரு வகை. இன்னும் நல்லபடியாக இந்த தவங்கள் பண்ணி மனசை வந்து அந்த பிரம்ம ஞானத்தோடு ஐக்கியம் பண்ணி, பிரம்ம ஞானம்தான் உலகம், பிரம்மம் தான் இந்த முழு உலகத்துக்கே காரணம்ன்ற மாதிரியான ஒரு புரிதல் ஏற்பட்டு
மற்ற விலங்கினங்கள்னாலும் சரி, செடிகள்னாலும் சரி, மற்ற உயிரினங்கள் உள்ளே இருக்கிறதும் அந்த பிரம்மம் தான். இந்த ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த ஒரு வாழ்க்கையை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து அவங்க வந்து இந்த ஜூபிட்டர், சாட்டர்ன் இந்த பிளானட்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. மில்கி வேயும் தாண்டி போயிட்டாங்க. ஆண்ட்ரோமீடியா கேலக்ஸியும் தாண்டி போயிட்டாங்க. அந்த பிக் பேங்கை தாண்டி போய் அந்த சிங்குலாரிட்டி அந்த முழு முதற் பிரம்மத்தில் வந்து ஐக்கியமாகறாங்க. அந்த முழு முதற் பிரம்மத்தை வந்து நம்மளுடைய கையில் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய ஒரு கோட்பாடாக கொண்டு வரும்பொழுது, இந்த ஒரு சனி பகவானோ அல்லது ராகு கேதுவோ ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து கோள்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கர்மாவையும் சரி பண்ணி வாழக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை. இப்போ நிறைய பேர் வந்து இப்போது பக்தி மார்க்கத்துலேயும் இது இருக்குது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வந்து கோளறு பதிகம் அப்படின்ற ஒரு புத்தகம் எடுத்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, கடவுளே இந்த கோள்கள் எனக்கு வந்து எந்த விதமான கெடுதியும் பண்ணாமல் பார்த்துக்கோ, இந்த கோள்கள் எனக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் அந்த கோளறு பதிகம் ஒரு அருமையான ஒரு பதிகம். ஆனால் எந்த பொருளை யோசித்து நம்ம இந்த கோள்களை வின் பண்ணணும்னு நினச்சி அந்த கோளறுதிக்கு பதிகம் பண்ணுறோமோ, அந்த பொருளே நாம் தான் யோசிச்சிங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அது எந்த மாதிரியான ஒரு எம்பவர்மெண்ட். அதுதான் வந்து பிரம்ம ஞானம். ஸோ பிரம்ம ஞானத்தினால ஏற்படுற ஒரு முதிர்ச்சி, ஒரு என்லைட்மெண்ட், ஒரு விழிப்புத்தன்மை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இப்போது வந்து நீங்கள் ஒரு புது ஊருக்கு போகிறீங்க, இப்போ ஏதோ ஒரு ஆனந்த பவன், சரவண பவன் மாதிரி ஒரு ஹோட்டலை தேடுறீங்க. உங்களுக்கு அங்கே தான் சாப்பிட்ணுன்னு தோணுது. உங்களால் வந்து அந்த தெரு போகிறீங்க, கூகுள் மேப் பார்க்குறீங்க, பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, ஒன்றும் கரெக்டாக வரல. இப்போ திடீர்னு ஒரு சந்து திரும்புறீங்க, அந்த சரவண பவன் ஹோட்டல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, பசியில் 45 மினிட்ஸ் சுற்றிட்டுருவோம்ப்பா. எந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்? சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிடும், மறந்தேசி போயிடுவோம், அந்த ஈவெண்ட்டே போயிடும். சரி, எனக்கு துபாயில் சரவண பவன் தேடி நான் போகும்போது இது நடந்துச்சு. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம். யோசித்து பாருங்கள். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரம்ம ஞானத்தோடு இருக்கிறதுன்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பயணம், எவ்வளவு பெரிய ஒரு முதிர்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்றைக்கி பேசினது வந்து ஒரு வகையில் வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு டோஸ் மாதிரி தெரியும். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் ஒரு ஸ்டேஜில் ஸ்கை குடும்பத்தை சார்ந்த அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய பிரம்ம ஞான கோட்பாடு இது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஸ்கையே சம்மந்தம் இல்லாமல், நம்ம இந்து மதமே சம்மந்தம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எட்ஜர் மிச்சல்னு ஒரு ஆஸ்ட்ரோனட் இருக்கார். இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பிக் பேங் தெரியும், அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் தெரியும், இந்த பார்ட்டிகல்ஸ் தெரியும், இந்த உலகம் தெரியும், மூன் எப்படி பறக்குதுன்னு தெரியும். இப்போ அவர் தான் வந்து ஆக்சுவலாக 6th பர்சன் டு வாக் இன் த மூன். சரிங்களா? நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு பர்சன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எட்ஜர் மெசல்வாலா வந்து அவருடைய அந்த அப்போலோ 14 அந்த சேட்டலைட்டை வந்து இந்த வேகத்தில் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து செலுத்தினோம்னா நிலவில் போய் சேஃபாக இறங்கலாம், நிலவில் போய் சேஃபாக இறங்கி இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். இது எல்லாமே அவருக்கு தெரியும். இதெல்லாம் போனார், அவங்களுடைய அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணாங்க, அந்த சாம்பிள்லாம் எடுத்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்க்கும்பொழுது நம்ம ரமண மகரிஷி பற்றி நேற்று பேசணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி மனசில் திடீர்னு ஒரு பேரமைதி. அட இது என்னடா இது, உலகம் அங்கே இருக்குது, நிலவு இங்கே இருக்குது, ஏதோ பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிற மாதிரி நம்ம பாட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் போயிட்டுருக்கோம். இதனுடைய பின்னாடி என்ன தான் இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னந்தான் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு மிகப்பெரிய சமாதி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த சமாதி ஏற்பட்டதுக்கு காரணம் அவர் ஃபிசிக்கலாகவே அந்த நிலவில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. மகரிஷி நமக்கு எப்படி இருக்குது, நம்ம எல்லாருமே ராக்கெட்டில் போயிட்டு நம்ம நிலவுக்கு போக முடியுங்களா? முடியாதனால மகரிஷி வந்து நமக்கு வந்து இந்த நவகிரக தவத்துக்கு மூலியமாக நம்ம மனசார அந்த நிலவு, அந்த சூரியன், அந்த ஜூபிட்டர், அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே அந்த பிக் பேங்கில் பார்த்த மாதிரி கடைசியில் வந்து சக்தி களம் போயிட்டு அதுக்கப்புறம் சிவக்களம் போயிட்டு அந்த சிவக்களத்தில் தோய்ந்திருந்து அதில் இருக்கிற அமைதியை அனுபவிச்சுட்டு திரும்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து
அந்த தியானங்கள் வந்து ஒரு பயங்கர உத்வேகமான உள்ளதுன்றதை வந்து எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல் நம்மளுடைய மூதாதையர்கள் மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எட்ஜர் மிசல் போன்ற சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ஒரு அனுபவத்தில் பார்க்கும் பொழுது, ஓ இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, யோகாவில் இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கோரிலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. சரிங்களா? இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இப்போ நம்ம உடம்புல வந்து இந்த ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். ஆன்மா தான் இருக்குது, அந்த ஆன்மா தான் வந்து பிரம்மம், அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே டாக்டர், இப்போ வந்து என்னுடைய உடம்புல அந்த பிரம்மம் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நான் அதை யோசித்து அதை நல்லா வலுப்படுத்தி அதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு கொடுத்து நல்லா சரி பண்ணி நான் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ உங்கள் உடம்புல யோசிச்சு பாருங்கள். பிரம்மம்னு ஒரு பொருள் இருக்குது கண்டிங்க, இருக்கான்லாம் வேண்டாம், இருக்குது. பிரம்மன்ற பொருள் எங்கே இருக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, கையில் இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் கை இல்லாமல் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, ஒரு குச்சி வச்சு நடக்கிறாங்க, கால் இல்லாமல் இருக்கிறாங்க, கண் இல்லாமல் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு உடல் குறைபாடுகள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ ஹார்ட் வந்து ஒரு காலத்தில் இப்போ மகரிஷி ரமண மகரிஷிலாம் வந்து ஹார்ட்டை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவார். சரிங்களா? ஆனால் இப்போ என்னாச்சுன்னா வந்து ஹார்ட்டையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஒரு பன்றியினோட ஹார்ட் எடுத்து ஒரு மனுஷனுக்கு வச்சு அந்த மனிதர் சில நாட்கள் உயிரோடு இருந்ததாக வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஹார்ட்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள்லாம் வந்து வேலை செய்யலைன்னா வந்து வால்வ் டிரான்ஸ்பிளான்ட்டு, டிஃபிப்ரிலேட்டர் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அது பழுது பெற்றதுனால அந்த பிரம்மம் போயிடுச்சா? இல்லையே, இல்லைங்களா? அவங்க இன்னும் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்பொழுது அப்போ பிரம்மன்றது வந்து பாசிபிளி வந்து நம்மளுடைய மூளையில் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். அதுதான் நம்மளுடைய யோசனைகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த மூளையில் பார்க்கும்போது இப்போ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி வந்து மூளை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்கன். சரிங்களா? நம்ம இதில் தான் வந்து நேற்று ஸ்பீச்சுக்கு அந்த மௌனத்து சம்மந்தமான ஆர்கன்ஸ் எந்தெந்த ஏரியான்னு பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 பிரெயின்றது தான் வந்து நம்ம மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதுதான் வந்து நம்மளுடைய எண்ணங்கள், முயற்சிகள், நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணுது. பின்னாடி இருக்கிற இந்த ஹைண்ட் பிரெயின் வந்து நம்ம ஒரு பேலன்ஸாக வாக் பண்ணுறதுக்கு, 2 காலில் வாக் பண்ணுறதுக்கு, ஒரு பால் தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கு, அந்த பேலன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான ஏரியா தான் வந்து இந்த மிட் பிரெயின். இந்த மிட் பிரெயினில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹார்ட் பம்பிங், நம்மளுடைய மூச்சு விடுற தன்மை, நம்மளுடைய சிம்பாத்தட்டிக் பாராசிம்பாத்தட்டிக் சிஸ்டம் எல்லாத்தையும், ரெஸ்பிரேட்டரி சென்டர், கார்டியாக் சென்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த மிட் பிரெயின். அந்த மிட் பிரெயினுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது இந்த பிட்யூட்டரி ஆர்கன். அந்த மிட் பிரெயினுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது வந்து இந்த பீனியல் கிளாண்ட். ஸோ இந்த மிட் பிரெயின், இந்த பீனியல் கிளாண்ட், இந்த பிட்யூட்டரி ஆர்கன் தான் வந்து பிரம்மமாக இருக்குமோ? ஏன்னா அதில் தான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாஸ்டர் கிளாண்ட் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து நம்மளுடைய இப்போ தைராய்டு ஆகட்டும், அட்ரினல் ஆகட்டும், செக்ஸ் கிளாண்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அதே மாதிரி பீனியல் கிளாண்ட்லாம் வந்து மெலட்டோனின் செக்ரீட் பண்ணி நம்ம வந்து தூங்கும்பொழுது நம்ம உடம்பை வந்து திரும்ப வந்து இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க வந்து உருவுது. ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து பிட்யூட்டரி பற்றி பேசணும்னா இன்னும் 1 மணி நேரம் பேசலாம், பீனியல் கிளாண்ட் பற்றி பேசினா 1 மணி நேரம் பேசலாம். பட் ஓவராலாக அது முக்கியம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ பிரம்மன்றது வந்து அப்போ இந்த இடத்துல தான் இருக்குமோ? இதனால தான் வந்து நிறைய ஆய்வாளர்கள் அந்த மெட்டாஃபிசிக்ஸ் சயின்ஸையும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்து படிக்கிறவங்க வந்து பீனியல் கிளாண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்முடைய மூதாதையர்கள் ரிஷிகள் வந்து ஆக்னா மெடிடேஷன்னு வச்சுட்டு நம்ம ஆக்னா மெடிடேஷன் மூலிமா பண்ணும்போது பிட்யூட்டரி மற்றும் பீனியல் கிளாண்டை வந்து நல்லபடியாக வந்து நம்மளால் சுரக்க முடியுது. ஆனால் இந்த பீனியல் கிளாண்டெல்லாம் பிரம்மம் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அது என்ன பிரம்மம்? முதல்ல உருவான அந்த முழு முதற் பிரம்மத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் இந்த பீனியல் கிளாண்டில் இருக்கிற நம்மளுடைய பிரம்மம். இப்போது நம்மளுடைய பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதே இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த பிரம்மத்திலேருந்தும் வெளியில் வந்து நம்மளுடைய பிரம்மத்திலேருந்து வெளியே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாமும் பிரம்மம்னு கன்சிடர் பண்ணி அந்த பிரம்மத்திலேருந்தும் ஒரு படி மேலே வந்து உலகமே ஒரு பிரம்மமயமானது அப்படின்னு யோசித்து போகிறது தான் வந்து துரியாதீத மெடிடேஷன். அதனால தான் வந்து மெடிடேஷன் அப்போ வந்து நம்ம ஆக்னா மெடிடேஷன்லாம் பண்ணால் கூட
அதுக்கப்புறம் துரிய மெடிடேஷன் பண்ணி நம்மளுடைய பிரம்மத்திலிருந்தும் மேலே வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த உடல் தான் நம்ப, இந்த மூளை தான் நம்ப, இந்த மனசு தான் நம்ப அப்படின்ற ஒரு குறுகிய ஒரு வட்டத்திலேருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு பரவிய ஒரு எண்ணங்கள் இருக்கிற வாழ்க்கையுடைய முக்கியத்துவமே வந்து இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு பொருளாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முழு முதற் கோட்பாடாக வந்து ரொம்ப அருமையாக வந்து அமையும். ஸோ பிரம்மஞானத்தின் மூலியமாக நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிற அனைத்து தவங்களையும் ரொம்ப அழகாக நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போது நிறைய விஷயங்கள் நான் பேசும்பொழுதே வந்து இந்த பிரம்மஞானத்துடைய நல்லதெல்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஃபைனலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நன்மைகள் பார்க்கும்போது இதன் மூலியமாக அந்த ப்ரைமோடியல் மேட்டர், அந்த அப்சல்யூட் ஸ்பேஸ், அந்த பூர்ணத்தன்மையோடு நம்ம வந்து கோயின்சைட் பண்ணுறோம். நம்ம யூஸ்வலாக சொல்கிற அந்த காஷல் பாடி, சட்டில் பாடி, ஃபிசிக்கல் பாடி, காரண உடல் மற்றும் காரிய உடல் மற்றும் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற வித்தியாசங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லணும்னா அந்த காஷல் பாடின்றது தான் காரண உடல். அதுலேருந்து தான் வந்து நம்ம பிரம்மம் வந்து சின்னதாக பிரிஞ்சு நம்ம ஒரு தனி பிரம்மமாக நம்ம வளர்கிறோம். சட்டில் பாடியில் தான் வந்து சூட்சும உடல், அதில் தான் வந்து நம்மளுடைய கர்மாக்கள்லாம் இருக்குது. ஃபிசிக்கல் பாடின்றது நம்ம உடம்பு, நம்ம பார்க்குற உடம்பு. ஸோ இது மூலிமா வந்து நோ கர்மா, ஒரு கர்மான்றதே இல்லாமல் கர்மாவிலிருந்து விடுதலை பெற்று, அதுதான் நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஒரு பர்சனுடைய என்லைட்மெண்ட், முக்தின்னு சொல்கிறோம். எந்த விதமான கர்மாக்கும் உட்படாமல் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கோட்பாடும் உங்களுக்கு புரியும். பாஸ்ட் கர்மாலேருந்து நல்லபடியான ஒரு விடுதலை பெறலாம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம ஒரு நாளைக்கு பழக்கம் இதை பண்ணாலே, பிரம்மஞானத்தை வந்து யோசித்து பிரம்மஞான தவம் பண்ணாலே வந்து அந்த நாள் முழுக்க நல்லாயிருக்கும். திரும்ப மறுநாள் பண்ணும்போது இன்னும் நாள் முழுக்க நல்லாயிருக்கும். தினமும் பண்ணும்பொழுது அந்த பிரம்மஞானம் வந்து ஏதோ உங்களுடைய பூஜை அறையிலையோ உங்களுடைய மெடிடேஷன் ஹால்லையோ லாக் பண்ணாமல் உங்களுடைய நாட்பட்ட வாழ்க்கை முழுவதும் அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய உடலில் ஏற்படுற ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ், ஒரு கண் சுருக்கமாகிறது, வழுக்கை ஏற்படுறது, நோய்கள் வர்றது, சக்கரை வியாதி வருது, அந்த மாதிரியான ஒரு ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப இளமை துடிப்போக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா மகரிஷியும் சொல்லியிருப்பாங்க, ஒரு மனுஷன் வந்து 120 ஆண்டுகள் வாழறதுக்குரிய ஒரு எபிலிட்டி இருக்குது. இப்போ ஃபோன் எடுத்தோம்னா ஏதோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஒரு ஐஃபோனோ எடுத்தோம்னா சொல்லுவாங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்ரி வந்து அவ்வளோவா நிற்காது, இல்லை அதனுடைய எடிஷன் வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது, அதனுடைய வாழ்க்கை திறம் அப்படி இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து மனிதர்களுக்கு வந்து 120 வருஷம்னு இருக்கும் பொழுது எத்தனை பேர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக 120 வருஷம் வாழ முடியுது பாருங்கள். அந்த காலத்து சித்தர்கள்லாம் வந்து 500 வருடம் 1000 வருடங்கள்லாம் வாழ்ந்த மாதிரி நம்ம புராணத்துலலாம் வந்து படிக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 120க்கு காரணம் வந்து திசைகள். இப்போ வந்து நீங்களே யோசிப்பீங்க, அடுத்த 7 வருஷத்துக்கு உனக்கு இந்த திசை போகுதுப்பா, அடுத்த இன்னொரு 7 வருஷத்துக்கு வந்து இந்த திசை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 120 வருடம் ஒரு ஆன்மா வாழ்ந்தாதான் அனைத்து திசைகளிலும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த பிராரப்த கர்மாவை முழுவதுமாக கழித்து அந்த ஆன்மா ஒரு அமைதியான ஆன்மாவாக அடுத்த ஒரு பிறவிக்கு வந்து அது ரெடியாக முடியும். ஆனால் இந்த 120 வருஷத்தை விட கம்மியாக பண்ணும்போது என்ன ஆகுனா, மீதி இருக்கிற பிராரப்த கர்மா, ஏற்கனவே நம்ம ஆட் பண்ண ஆகான்ம கர்மா எல்லாம் சேர்ந்து அந்த சஞ்சித கர்மாவில் சேர்ந்து ஒவ்வொரு பிறவியும் கர்மாக்களை அதிகப்படுத்தி கொண்டே போகும். இது வந்து அகைன் மெட்டாஃபிசிக்ஸ் தான். நான் வந்து பெருசாக மெட்டாஃபிசிக்ஸ் பேசுகிற ஆள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அறிவியலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பிரிச்சுவலும் பேசுகிற ஆள். பட் சிலருக்கு இது கொஞ்சம் ஒரு புரிதலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அமைதியான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காம் என்விரான்மெண்ட் உங்களை சுற்றி வந்து உருவாகும். ஒரு தெருவில் ஒரு 4 பேர் இந்த மாதிரியான ஒரு பிரம்மஞான மெடிடேஷன் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த தெருவே அமைதியாக இருக்கும். ஒரு 2 தெரு இந்த மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னா வந்து அந்த கிராமமே அமைதியாக இருக்கும். அதனால தான் நான் போன வாரம் பெருமாள் ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த துபாய் ஸ்கை குடும்பம் வந்து எப்படி கிராமங்களெல்லாம் வந்து தத்து எடுத்து அங்கே வந்து ஒரு ஸ்கை யோகா பயிற்சி வந்து ஏற்படுறதுக்கெலாம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நிதியுதவிலாம் செஞ்சு பண்ணியிருக்கீங்கன்னு பெருமாள் ஐயா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பர்டிகுலர் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு உடல் நல்லபடியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு உடற்பயிற்சி மற்றும் பிரம்மஞானம்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த இடம் வந்து நல்ல ஒரு இடமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 4 கிராமம் தண்ணி இன்னொரு கிராமத்தை நம்ம வந்து தத்தெடுத்து பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, அந்த நடுப்புற இருக்க கிராமம்லாம் வந்து தானாகவே வந்து சரியாயிடும். எப்படி வந்து ஒரு வயலில் வந்து நல்லபடியாக
ஒரு ஃபெர்டிலைசர் வந்து போடும்போது நம்ம வந்து ஒவ்வொரு நாற்றுக்கும் போய் வந்து ஃபெர்டிலைசர் போடுறதில்ல. அப்படி அந்த ஃபெர்டிலைசர் போடும்போது தானாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிரம்மஞானம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போது. இந்த பிரம்மஞானம்னா என்னது, இதை எப்படி சயின்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதுக்கு ஒரு ஹபிள் லிமிட்டர்லாம் சொல்லி இது எல்லாம் கேட்ட பிறகு கூட யாராவது ஒருத்தருக்கு டாக்டர் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல, நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு மனம் ஒரு ஈடுபாடே வரல, நீங்கள் என்னவோ சயின்ஸுன்றீங்க டார்க் மேட்டர்ன்றீங்க, டக்குன்னு நீங்கள் ஆலியாருக்கு தாவி நீங்கள் வந்து பிரம்மஞானம் பண்ணுறீங்க. இது வந்து மேபி நீங்கள் ரெக்கார்டிங் அமிச்சிங்கன்னா நான் ஒரு 4 தடவை கேட்டால் தான் எனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா, அப்படி இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்காக நிறைய விஷயங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்கள் ஏற்படும். பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். நிறைய உடலில் வந்து ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படும். வாழ்க்கையும் குடும்பமும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ இதை வந்து மெடிசனில் வந்து பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சாதாரண ஒரு சளிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டருக்கே தெரியும் இது சாதாரண சளி தான், வைரல் இன்ஃபெக்ஷன் தான், சும்மா இருந்து ஒரு சுடு தண்ணி குடித்தாலே சரியாயிடும். ஆனால் இவங்க வந்து வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு சும்மா பேருக்கு ஒரு பேரசிட்டமாலோ இல்லை ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது, ஆன்டிபயோட்டிக்கோ கொடுக்குறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் உடம்புல போய் ஜீரணமாகறதுக்குள்ளே அது சளி தானாக சரியாகி போயிடும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ன்றது ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவுக்கு தான் ஒர்க் பண்ணணும். நம்மளுடைய முக்கால்வாசியான சளிக்கு காரணம் வந்து வைரஸ். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது பேர் தான் பிளாசிபோ எஃபெக்ட். அது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு நோயாளி இந்த மாத்திரை சாப்பிட்டா சளி சரியாயிடுன்ற நம்பிக்கையோடு சாப்பிட்றாங்க. அந்த நம்பிக்கையே வந்து அந்த உடல் சரியாகிறதுக்கு வந்து ஏதுவாக போயிடுது. அதே மாதிரி தான் இந்த பிரம்மஞானத்தை நீங்கள் புரிஞ்சு பண்ணாலும் சரி, நம்பிக்கையோடு பண்ணாலும் சரி, அதனுடைய ஒரு தாக்கம், அதனுடைய ஒரு நன்மைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை கேட்டால் இதுதான் வந்து ஒரு வாழ்க்கையினுடைய மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி. இதுதான் வந்து ட்ரபிள் ஃப்ரீ ஹெல்த்தி லைஃப், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இருக்கிற ஒரே வழி. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும்னா, இப்போ வந்து சினிமாலலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பர்த்டேக்கு வந்து நான் வந்து நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் நம்ம ஆப்பிள் ஃபோன் வாங்கி நம்மளே நமக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறோம்? ஏன்னா வந்து அந்த ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணுவோம், ஹாப்பியாக இருக்கும், நம்மக்கிட்ட காசு இருக்குது, நமக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறோம். உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய மனத்துக்கும் நீங்களே ஒரு கிஃப்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா இந்த பிரம்மஞானம் புரிதல் தான் அல்டிமேட் ஹெல்ப். உங்களுடைய உடலுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பு. ஆலியாரில் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. அவங்களுடைய டாபிக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பேசின மாதிரியே தான் வரும். ரியலைசேஷன் ஆஃப் காடு, மகரிஷி சொல்கிற மாதிரி அந்த ஃப்ளெனம், ஃபோர்ஸு, கான்ஷியஸ்னஸ்ஸு, எவல்யூஷன், மியூட்டேஷன், எவல்யூஷன் ஆஃப் வேதான், மேக்னட்டிசம், இந்த ஃபுல் கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம பேசின இந்த 1 மணி நேரம் பேசினதில் இருக்கிறது எல்லாமே வந்து அங்கே ஒரு 3 நாள் கோர்ஸில் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் பண்ணுவாங்க. இப்போது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2022 நடந்த ஒரு பிரம்மஞான கோர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ காயக்கல்பத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு கிளாஸுக்கு முன்னாடி துரியதவம், அந்த ஒவ்வொரு கிளாஸுக்கு முன்னாடி அந்த துரியதவம் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்பை வந்து அந்த பிரம்மஞானத்தோடு நம்ம ஐக்கியப்படுறோம். ஸோ நம்மளால் வந்து அந்த கிளாஸில் ஏற்படுற அனைத்து இன்ஃபர்மேஷனும் முழுமையாக வந்து நம்மளால் கிரகிக்க முடியும். ஸோ யாராவது பிரம்மஞானம் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இதை ப்ளீஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி மகரிஷி சொன்ன அனைத்து கோட்பாடுகளும், அது காயகல்பா, கர்மா, ஃபாஸ்டிங், பிராணாயமா, மெடிடேஷன், சூரிய நமஸ்கார், யோகாசனம், பிளஸ்ஸிங், நம்ம சொல்கிற அந்த வாழ்க வளமுடன், வாழ்த்தும் பயணம், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அறிவியல் பின்னணி, மிக மிக உயர்வான ஸ்ட்ராங்கான அறிவியல் பின்னணி இருக்குது. இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது ஃப்யூச்சரில் இருக்கிற கிளாஸஸ்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் டாக்டர். என் பேர் நாகராஜன். இந்த பிளாக் ஹோல் பத்தி பேசணும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்குமா, மல்டிபிள் பிளாக் ஹோல்ஸ் இருக்காமா கேலக்சிக்கு மேல? அந்த பிளாக் ஹோலோட ஏதாவது ரிசர்ச் ஏதாவது பண்ணிருக்காங்களா? பிளாக் ஹோல்ல வந்து ஒரே ஒரு பிளாக் ஹோல் தான் இருக்குமா, இல்ல மல்டிபிள் சைஸ்ல டிஃபரெண்ட் பிளாக் ஹோல்ஸ் இருக்குமான்றது ஒரு சின்ன டவுட் இருக்கு எனக்கு. மல்டிபிள் பிளாக் ஹோல் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்திங்கன்னா வந்து சூரியன் வந்து ஒரு பிளாக் ஹோலை சுற்றிட்டு வருது. அதாவது பிளாக் ஹோல்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மிக அதிக கிராவிடேஷன் இருக்கிற ஒரு இடம், அதுதான் வந்து பிளாக் ஹோல். இப்போ வந்து எர்த்துக்கு கிராவிடேஷன் இருக்குது, நமக்கு தெரியும். எர்த்தில் கிராவிடேஷன் இருக்கிறனால தான் எர்த்து மேலே நம்ம வந்து நிற்க முடியுது.
அதே மாதிரி சூரியனுக்கு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருது. இப்போ எர்த்து வந்து சூரியனை சுற்றி வரும்போது இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நேராக போயிடலாம் இல்லைங்களா? சூரியன் வந்து அதனுடைய கிராவிட்டின் மூலியமாக அது எர்த்தை வந்து அதுக்கிட்டேயே வச்சுக்குது. அது ஒவ்வொரு நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, சூரியன் இங்கே இருக்குது, எர்த் இங்கே இருக்குன்னா, ஒவ்வொரு டைமும் எர்த்து வந்து டேஞ்சண்ட்டாக அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக போக முயற்சி பண்ணுது. ஆனால் சூரியன் வந்து அதனுடைய சுழற்சியின் மூலமாக, அதனுடைய கிராவிட்டியின் மூலமாக எர்த்தை வந்து அதை சுற்றி மட்டும் சுற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. அதே மாதிரி சூரியன் வந்து ஒரு பிளாக் ஹோலை சுற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து எர்த்தில் இருக்கிறோம், எர்த்து வந்து சூரியனை சுற்றுது, சூரியன் வந்து ஒரு பிளாக் ஹோலை சுற்றுது. ஏன் வந்து இதை பிளாக் ஹோல்னு சொல்கிறோம்னா, பிளாக் அதாவது அந்த இருக்க கிராவிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வெளிச்சம் கூட வெளியில் வராது. இப்போ சூரியனும் கிராவிட்டி இருக்குது, நம்ம எர்த்து, மெர்க்குரி, ஜூப்பிட்டர் எல்லாத்தையும் இழுத்து வச்சிட்ருக்கு. ஆனால் இந்த கிராவிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் வெளிச்சம் வந்து வெளியில் வருது. அந்த வெளிச்சமும் வெப்பமும் நமக்கு வந்து ஒரு கதகதப்பு தன்மை, ஒரு சூடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த சூடு தன்மை இல்லைன்னா வந்து செடிகளோ இல்லை அனிமல்ஸோ வாழ முடியாது. ஆனால் பிளாக் ஹோல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னா, வெளிச்சம் கூட வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிராவிட்டியான ஒரு இடம். அந்த பிளாக் ஹோல் ஏன் சின்னதாக இருக்குன்னா, அதனுடைய கிராவிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு சின்னதாகிடுது. அந்த பிளாக் ஹோல் வந்து நம்ம சூரியன் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஆண்ட்ரோமீடியா, நம்மளது இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி. ஆண்ட்ரோமீடியா கேலக்ஸியில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 4-5 பிளாக் ஹோல் இருக்கும். இது மாதிரி பிளாக் ஹோல் மட்டும் பார்த்தீங்கனாலே வந்து ஒரு கோடிக்கணக்கான பிளாக் ஹோல்ஸ் வந்து இருக்கலாம். இந்த பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் உருவானது காரணம் வந்து முதல்ல ஏற்பட்ட அந்த பிக் பேங் தியரியில் நல்ல ஒரு வெடிப்பு ஏற்படும் பொழுது ஒரு சில பாதைகளில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி இருந்ததுனால அது வந்து பிளாக் ஹோலாக உருவாகிருக்கு. அந்த பிளாக் ஹோலை சுற்றி நமக்கு வந்து இந்த பிளானட்ஸ்லாம் உருவாகிருக்கு. லக்கிலி நம்ம எர்த்தை வந்து ஒரு தட்ப வெப்பநிலை, சீதோஷ்ண நிலை எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதுனால வந்து நம்ம உயிரினங்கள் வந்து பூமியில் வந்து உருவாகிருக்கு. வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ, இட்ஸ் வெரி கிளியர். ஒன் மோர் கொஸ்டின். நம்ம ஜெனடிக் சென்டர் பற்றி பேசணும் இல்லையா? ஜெனடிக் சென்டர் பற்றி டீகோட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது R&D ஏதாவது போயிட்டு இருக்கா டாக்டர் மெடிக்கலி? ஆமாங்க. அதாவது இப்போ ஜெனடிக் சென்டரில் வந்து இதே மாதிரி தான் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெட்டாஃபிசிக்ஸ் இது 3 ஒரு முக்கோணம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். சயின்ஸில் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஜீன்ஸ் தெரியும், நம்மளுடைய ஃபுல் ஹியூமன் பாடியுடைய ஜீனை வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க, பனானாவோட ஜீனை டீகோட் பண்ணியிருக்காங்க, கொரில்லாவோடது, மங்கியோடது ஜீனெல்லாம் டீகோட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த மங்கியுடைய ஜீனுக்கும் நம்ம ஹியூமன் பீயிங்கோட ஜீனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அந்த சின்ன வித்தியாசத்தினாலேயே வந்து மனிதர்களால் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியுது, ஒரு வெக்கப்பட்டு ட்ரெஸ்ஸு போட முடியுது, தேடி ஒரு பொருளை வந்து ஈட்ட முடியுது, பிளான் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுது. அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது இந்த சீதோஷ்ண நிலையில் இந்த விதை போட்டால் இந்த செடி வளரும்லாம் யோசிக்க முடியுது. ஸோ ஒரு சின்ன ஜெனட்டிக் சேஞ்சு அவ்வளவு விஷயம் இருக்குது. இது வந்து சயின்ஸ். நம்மளுடைய இப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மகரிஷி அவர்கள் கருமையத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. கருமைய தூய்மை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அவர் எப்படி சொல்கிறாருன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒரு பிராரப்த கர்மா, நம்ம பண்ணுற ஒரு ஆகான்மிய கர்மா, அதை எல்லாத்தையும் பியூர் பண்ணி மற்றவங்களுக்காக வாழ்ந்து நல்ல ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய கருமையம் தூய்மை அடையுது. அந்த கருமையம் இன்னும் தூய்மை அடைகிறதுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து உயரிய சக்கராஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ நமக்கு சக்கராஸ்லாம் இன்னும் டீட்டெயிலாக பேசணுன்னா ரொம்ப நேரமாகும். சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ன சக்கரா, அநாகத சக்கரா, விசுத்தி சக்கரா இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு சுவைமிக்க ஒரு பேச்சு, நல்ல ஒரு அன்பாக இருக்கிற ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் வந்து இந்த சக்கராவில் இருக்குது. இதே நம்ம கீழே போனோம்னா மணிப்பூரக சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா அந்த மாதிரி சக்கரங்கள்லாம் போகும்போது வந்து அதிக பசி, அதிக ஒரு பாலுணர்ச்சி அல்லது ஒரு பொருள் சார்ந்த எண்ணங்கள்லாம் வருது. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து உயரிய சக்கராக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுடைய கருமையம் தூய்மை அடையுது. இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம், பட் உங்களுக்கு இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இந்த மெட்டாஃபிசிக்கலாக வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்கே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நம்ம வந்து அதை ரெண்டுத்தையும் மேரேஜ் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் அது யூஸ் பண்ணணும்.
இப்போ வாழ்க்கையில் தினமும் காயக்கல்பா மகரிஷி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தினமும் காலையில் ஆகட்டும், ஒரு தண்ணி குடிக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, சாயங்காலம் காயக்கல்பா சரி பண்ணும்பொழுது மனம் செலுத்தி அந்த ஆசன வாயை குறுக்கி அந்த ஓஜஸ் மூச்சு எடுத்து பண்ணும் பொழுது ஒரு வாரத்தில் ஒரு சேஞ்ச் தெரியும். கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டல்லாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு வீக்கில் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே கிட்ட, இப்போ வந்து அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே கூட ஒரு சண்டே சாட்டர்டே மாதிரியே நல்லா போதேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலேருந்து வர ஒரு மெட்டாஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க. இப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியிலே பார்த்தீங்கன்னா வந்து மகரிஷி சொன்னது வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து அந்த கருமையம் இருக்குது. ஒவ்வொரு செல்லும் வந்து உங்களுடைய ஒரு வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மார்பக புற்றுநோய் வருது, இல்லை ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கேன்சருமே ஒரே ஒரு செல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த ஒரு செல் தவறான ஒரு டிவிஷனில் இருக்கிறதுனால அது 2 ஆகுது, அது 1000 ஆகுது, அது அப்படியே கேன்சர் ஆகிடுது. அது எல்லா ஜீவகாந்தத்தையும் எடுத்துக்கிறதுனால மற்ற செல்களுக்கு சுருங்குது. ஸோ அந்த ஹோல் ஆர்கனே வந்து கேன்சர் ஆன மாதிரி நினச்சிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த ஜீவகாந்தம் இருக்குது. ஒவ்வொரு செல்லில் இருக்க ஜீவகாந்தமும் நம்மளுடைய காயக்கல்ப பயிற்சி ஆகட்டும், தவ பயிற்சி ஆகட்டும், எல்லாமே வந்து அதனுடைய கருமைய தூய்மைக்கு வந்து ரொம்ப வந்து ஏதுவாக இருக்குது. ப்ளஸ் என்னதான் வந்து நம்ம வந்து இந்த கருமைய தூய்மை அந்த மாதிரியான விஷயங்கள் பேசினாலும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கை, ஸ்ட்ராங்கான ஒரு கால், ஸ்ட்ராங்கான ஒரு முதுகெலும்பு, நல்ல வலிமை மிக்க ஒரு உடம்பு இருக்கும்போது தான் நம்மளால் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் அதிகமாக ஈடுபட முடியும். அதிகமான ஒரு ஹவர்ஸ் வந்து தவங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மகரிஷி வந்து உடற்பயிற்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் எப்போவுமே வந்து இந்த ஸ்கை சார்ந்த இந்த ஒரு டைம் டேபிளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இதில் ஏற்படுற ஒரு முழுமை வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு சில மார்க்கங்களில் ரொம்ப ரொம்ப அருமையான தவ பயிற்சிகள் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பெருசான ஒரு பயிற்சிகள் இருக்காது. இப்போ மாடர்னாக ஹத யோகா அந்த மாதிரி போனீங்கன்னா உடலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுப்பாங்க. அவங்களால வந்து 365 டிகிரி வந்து பெண்ட் பண்ண முடியும், அந்த பொசிஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பாடி இருந்து உள்ளே வந்து அந்த ஒரு பிரம்மத்தை புரிதல் இல்லைன்னா அதில் உங்களுக்கு யூஸே இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு குடும்பத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு முழு ஆரோக்கியம் கிடைக்குது, முழு வாழ்க்கை புரிதல் கிடைக்குது. உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஒன்று, நல்ல ஒரு அறிவியல் பின்னணி உள்ள ஒரு பர்சன் மகரிஷியுடைய இந்த ஜீவகாந்த கோட்பாட்டுகளும் தெரிஞ்சு பண்ணும்பொழுது தான் வந்து அந்த அறிவியல் பூர்வமாக இதை கொண்டு வர முடியும். அதனால தான் வந்து என்னுடைய பேச்சில் முடிஞ்ச அளவுக்கு வந்து மகரிஷி ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார். அது சொன்னதை வந்து திரும்ப வந்து நம்ம அவர் சொன்ன அதே பிரம்மஞானத்தை எடுத்து சொல்கிறதுக்கு பதிலாக வந்து அறிவியல் பூர்வமாக வந்து பண்ணுறதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுகிறோம். இப்போ நான் இன்றைக்கி பேசுனது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 வருஷம் பொறுத்து இதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கலாம். அந்த காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னும் ஏதாவது கொண்டு வரலாம். ஆனால் எந்த விஷயம் அறிவியல் சயின்ஸ் கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்மளால் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ண முடியும். நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. பட் ஒன்று புரிஞ்சு பண்ணணும், இல்லை நம்பிக்கையாக பண்ணணும். எய்தர்வே ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும். வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அண்டம் மற்றும் கர்மாவை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்துச்சுயா. அதுவும் வந்து ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நமக்குள்ள நாம தான் பிரம்மம் அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அப்ப மத்தவங்களும் பிரம்மம் அப்படின்றத உணர்வோம் இல்லையா? அந்த உணர்ச்சி வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த குறைய பார்க்காம, அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிறை குணங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கு எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா முடிச்சுக்கலாங்கம்மா. 1 minute. வாழ்க வளமுடன் ஐயா. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இந்த பிளானட்டோட சைக்காலஜிலாம் படிக்க பிடிக்கும் ஐயா. எனக்கு ஜோசியத்தில் கட்டம்பாத்தெல்லாம் சொல்லலாம் எனக்கு தெரியாது. பட் பிளானட்டோட சைக்காலஜி ஒரு பிளானட்டோட அந்த
மூணுனா அதோட நம்மளோட மைண்ட், எமோஷன், மெர்க்குரினா நம்மளோட ஸ்பீச், அந்த இது மெசஞ்சர் கம்யூனிகேஷன், அது அதே மாதிரி ஆக்ஷன் பிளானட் மார்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒன்றத்தோட சைக்காலஜியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எவ்ரிடே நம்மளோட ஒரு ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணும்போதும் பேசும்போதும் நம்ம மைண்ட் திங்க் பண்றதுனால இந்த பிளானட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுதா, இல்ல பிளானட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம திங்க் பண்றோமா? ஏன்னா நமக்குள்ள 1008 திங்கிங் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு இல்லையா? சரி. அதுக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும்யா. ரொம்ப தேங்க்யூ. ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னா வந்துங்க, நீங்கள் சொன்ன அந்த 2 வார்த்தைகளுமே உண்மை. அதாவது கோள்களின் பொசிஷன் தான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு காரணமாக இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களின் மூலமாகவும் நம்ம கோள்களை வந்து வெற்றி பெற முடியும். அந்த கோளொரு பதிகம் பேசின மாதிரி சரிங்களா? இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா வந்து ஒரு குழந்தை பருவத்துலேருந்து எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து குழந்தையாக உருவாகியிருக்கீங்க, 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் வளர்ந்துருக்கீங்க. அப்போ வந்து நீங்களாக எதையுமே வந்து யோசிக்க முடியாது சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா வந்து நீங்கள் பசி எடுத்தால் நீங்கள் அழணும், உங்களுக்கு உங்களுடைய தாயோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, ஃபீட் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்து நீங்கள் ஒரு 1 இயர் வரும்போது ஒரு எண்கள் ஏபிசிடி ஆஹா ஈஹி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்து ஸ்கூல் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆனா அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம தாட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வருது. ஆனால் கோள்கள் நம்ம கரு உருவாகிற டைம்லேருந்தே நம்ம எல்லாரும் நம்மளுடைய தாயின் கருவில் இருக்கும்பொழுதுலேருந்தே நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கோள்கள் ஒரு மனிதருடைய முழு கர்மாக்கும் காரணம். அதுதான் அந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கே காரணம். அதுதான் அந்த மனித பிறவியிலே வந்து ஒரு டைரி மாதிரி போட்டு ஃபஸ்ட் இயர் இது நடக்கணும், செகண்ட் இயர் இது நடக்கணும், தேர்ட் இயர் இது நடக்கணும்னு எல்லாமே முடிவாகிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ வந்து பஞ்சாங்கம் கரெக்டு, பஞ்சாங்கம் இருக்கிற விஷயங்கள் கரெக்டு, அதனால் நம்மளுடைய வாழ்க்கைகள் வந்து மாறப்போகுதுன்றது கரெக்டு. ஆனால் இதை கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே ஒரு மனிதருக்கு பஞ்சாங்கத்தில் 2024 இந்த நல்லது நடக்க போகுது, 2026 ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, 2028 திரும்ப ஏதோ நல்லது நடக்க போகுது, இது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னும் போது தான் வந்து நம்மளுடைய யோகிகள் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக யோசித்தாங்க. ஏன் வந்து இந்த கோள்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன் இந்த கோள்களையும் வின் பண்ண முடியாது, அதுக்காக வந்தது தான் வந்து இப்போ இந்த பிரம்மஞானம். நம்ம இந்த பிரம்ம ஞானத்தையே புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி பிரம்மம் தான் முழுமுதற் பொருள். அதுலேருந்து தான் வந்து இந்த சுக்கடா கோள்கள்லாம் வந்திருக்கு. இந்த கோள்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பிரம்மத்தினுடையே நம்மளுடைய மனதை வந்து ஐக்கியம் பண்ணி பிரம்மத்தினுடையே நம்ம பிரம்மஞான பயிற்சி ஆலயால் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோள்களுடைய வீரியம் கம்மியாகி ஸ்பெஷலி நம்ம இந்த நவகிரக தவம்லாம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆளுமை ஏற்படுது. ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்து கோள்கள் தான் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் நொடியையும் முயற்சி பண்ணுது. ஆனால் நம்ம நினைத்தோம்னா நம்மளுடைய எண்ணங்களின் மூலமாக நம்மளுடைய பயிற்சிகளின் மூலமாக கோள்களை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணி அதையும் மீறி ஒரு நல்ல உயரிய ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும். அதனால் 2 வார்த்தையுமே கரெக்டு. பட் எந்த இடத்துல நம்ம அது பண்ணுறோன்றதான் முக்கியம். முதல்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது, 2வது இருக்கிறது நம்ம முயற்சி எடுத்து பண்ண வேண்டியது. வாழ்க வளமுடன். ஃபேண்டாஸ்டிக் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடனுங்க. நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச்சு. நன்றி. பிரம்மஞானம் நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கோம், நிறைய பேராசிரியர்கள். நீங்க விஞ்ஞான பூர்வமா விளக்கம் கொடுத்தது வந்து ரொம்ப அருமை. கண்டிப்பா இந்த பிரம்மஞான பயிற்சி வந்து நிறைய பேர் அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. சரி நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்ற, ஒரு தடவை அட்டன் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்னதான் வந்து அருள்நிதியர் ஆயிட்டோம், ஏபிடி ஆயிட்டோம், ஏபிஆர் ஆயிட்டோம், ப்ரொஃபஸர் ஆயிட்டோம்னு திரும்ப திரும்ப அட்டன் பண்ணணும். இந்த பிரம்மத்தோடைய தொடர்புல இருக்கணும். ரொம்ப அருமையா விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஐயாவுக்கு நன்றி சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி லீவ் வருது, ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு கேட்டப்ப ஐயா மறுக்காம டைம் கொடுத்தாங்க.
நமக்கு பரவாயில்ல 8:00 யூகே டைம்ல 5:00 இருந்து ஜாயின் பண்ணி 2 நாட்களும் நல்ல அருமையான ஒரு சிந்தனை விருந்தை கொடுத்தாங்க. எல்லாருமே துரிய நிலைக்கு வந்துடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞானம் ஒரு அறிவியல் பார்வை என்ற தலைப்பில் அருமையான ஒரு சிந்தனை விருந்தை கொடுத்த டாக்டர் அனந்தகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உடல் நலம், வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளம், வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம், வாழ்க வளமுடன். அவர்களின் அருட்தொண்டு மேன்மேலும் சிறக்க, வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி நம்ம நிறைவு பண்ணிக்கொள்ளலாம். வீடியோவை ஷேர் பண்ணிடுறோம். ஒரு பாடிடலாம் அப்படியே. உலகம் எல்லாம் பருவமழை பெய்யட்டும், உழவரெல்லாம் உடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் பகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடுன்வறுமை கலங்கங்கள் நல வாழ்வை ஒளி வீசட்டும், நம் கடமை சிறக்கட்டும், கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த ஹாலிடே டைமில் மற்ற ஸ்கையோகா விஷயங்களை வந்து நம்ம அறிவியல் பார்வை மூலிமா பார்க்கலாங்க ஐயா. நன்றி. கண்டிப்பாங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.